விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்ற ஆனை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எம்குடியாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் சென்னை சைதாப்பேட்டை செங்குந்தக்கோட்டத்திலே வள்ளி தேவசேனை சமேதராக விச்சிருக்கும் சிவசுப்பிரமணிய சுவாமி பெருமானுடைய பிரம்மோற்சவ விழாவை தொடர்ந்து நடைபெற்று வரும் விடையாற்றி திருநாளிலே வள்ளி சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே பேசும்படியாய் திருவருளும் குருவருளும் ஒரு வாய்ப்பை அடியனுக்கு வழங்கியிருக்கிறது. இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் வள்ளிநாயகியும் தேவசேனை அம்பிகையும் முருகப்பெருமானுடைய இருவரும் தேவிமார்களாக முருகப்பெருமானுடைய இருவேறு சக்தி தத்துவங்களாக அவரோடையே எழுந்தருளி இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அந்த தனிச்சிறப்பும் உலகிலே பல ஆயிரம் சுப்பிரமணிய க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் அங்கே கர்ப்பகிரகத்திலே சுவாமிக்கு இருபுறமும் வள்ளி தேவசேனை அம்மையர்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அதை கடந்து திருத்தணிகை முதலான சில தலங்களிலே தனி சந்நிதியிலே வள்ளிநாயகியும் தேவசேனையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்பையும் நாம் தரிசிக்கலாம். ஆனால் அடியேன் பார்த்த அளவில் சைவாகமங்களில் முருகப்பெருமான் வழிபாடு குறித்து பேசக்கூடிய குமார தந்திரமாகிற பகுதியிலே முருகப்பெருமானுக்கு என்று எடுக்கப்படும் ஆலயத்தில் வள்ளிநாயகிக்கும் தேவசேனைக்கும் திருவுருவம் சொல்லி வரும் வேளையில் அவர்கள் இருவரையும் சிவாலயத்திலே எப்படி தனிக்கோயிலிலே அம்பிகை திருக்காமகோட்டமுடைய நாச்சியாராக 4 கரங்களோடு நின்ற நிலையிலே காட்சி தருவதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோலே முருகப்பெருமானுக்கு இருவேறு தேவிமார்களாக இருக்கும் வள்ளிநாயகியும் தேவசேனையும் கூட வீரசக்தி ஸ்வரூபங்களாக விளங்கக்கூடிய நிலையோடு மற்றைய ஆலயங்களிலெல்லாம் 2 திருக்கரங்களேந்தி வள்ளிநாயகி நீலோத்பல மலரையும் தேவசேனை அம்பிகை தாமரை மலரையும் ஏந்தி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சற்றே மாறுபட்டு தனி சன்னதியிலே வீரசக்தி ஸ்வரூபமாக 4 கரங்களோடு அபயவரதம் தரித்து மேலிரண்டு கரங்களிலே மலர்கள் ஏந்தி காட்சி தரக்கூடிய தனிச்சிறப்பு அடியேன் தரிசித்த அளவில் மிகவும் சில தலங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு. அது இந்த செங்குந்தக்கோட்டம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே பார்க்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக அடியேன் கருதுவது. சைவாகமங்களில் கூறியிருக்கக்கூடிய ரொம்ப தனித்துவமான முறை இது. கர்ப்பகிரகத்திலே சுவாமிக்கு 2 புறமும் 2 திருக்கரங்களோடேயும் திருச்சுற்று மாளிகையிலே அம்பிகையை 2 தனித்தனி சன்னதிகளிலே எழுந்தருளச் செய்து அந்த தனிச்சன்னதியிலே 4 கரங்களோடு வள்ளிநாயகியும் 4 கரங்களோடு தேவசேனை அம்பிகையும் குடியிருக்கக்கூடிய அமைப்பை, கோயில் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை வெகு சில தலங்களிலேயே தரிசிக்கலாம். அந்த சொற்பமான தலங்களிலே நம்முடைய ஆலயமும் ஒன்றாக இருக்கிறது. வீரசக்திகளாக தேவசேனையும் வள்ளிநாயகியும் கோயில் கொண்டு எழுந்தருளினால் முருகப்பெருமான் ஞானசக்தி ஸ்வரூபமாக நடுவே வீற்றிருந்து ஞானமும் வீரமும் 2ம் ஒரு சேர வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு சாநித்தியம் அந்த சன்னிதானத்திற்கு உண்டு. அப்படி ஒரு தனித்துவத்தை இந்த திருத்தலத்திலே நாம் தரிசிக்க முடிகிறது. அதனால்தான் இங்கே சொற்பொழிவிற்கு தலைப்பு கேட்டபோது வள்ளி சன்மார்க்கம் என்று அதிகம் அறியப்படாததாய் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச எத்தனித்திருக்கிறேன்.
சமீப காலத்திலே இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த முருகனடியார்களுக்குள்ளே திருப்புகழ் பிரபல்யப்படுத்தி இசைப்படுத்தி அதை பாடுவதே பணியாக கொண்டிருந்த அடியார்கள் முக்கியமான சிலருக்குள்ளே தலைமை ஸ்தானத்தை ஒருத்தருக்கு கொடுக்கலாம்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு அந்த நிலையை நாம் கொடுக்கலாம். திருப்புகழ் பாடல்களை வாதே சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தொகுத்து கொடுக்க அவற்றை இசைப்படுத்தி பல ஆயிரம் அடியார்களுக்கு அந்த திருப்புகழ் பாடல்களை பரப்பிய பெருமை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு உண்டு. அவர் முருகப்பெருமானை காட்டிலும் வள்ளியம்மை பேரிலே தனித்துவமான ஒரு சிரத்தையோடு கூடிய பக்தி செய்து வந்தவர். என்ன சுவாமியினிடத்தே இருந்து வள்ளிநாயகியை தனித்து பார்ப்பதான்னா, தத்துவம் என்ற அளவிலே எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமான், வள்ளிநாயகி, தேவசேனை, இந்த வரிசையில் தான் திருநாமங்களையே சொல்ல வேண்டியது. முருகப்பெருமானை சொல்லி அடுத்து வள்ளிநாயகியை சொல்லித்தான் தேவசேனையை சொல்லுகிறோம் என்ற அளவிலே வள்ளிநாயகிக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி அறியப்படும் சக்தி ஸ்வரூபமான வள்ளிநாயகியை பிரதான தெய்வமாகவே வரித்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வழிபாடாற்றி வந்தார். அந்த வள்ளியம்மனின் அருளால் தான் தாம் திருப்புகழ் பாடல்களை உலகெங்கிலும் கொண்டு சேர்ப்பதற்கு முருகப்பெருமானுடைய அருள் அவருக்கு கிடைக்கப் பெற்றது என்றே அவர் நம்பினார். அந்த அளவில் வள்ளிநாயகியை குருஸ்தானத்திலே வைத்து ஆச்சாரியராக பாவித்து அந்த அம்பிகையை முன்னிலைப்படுத்தி வழிபடக்கூடிய ஒரு மரபை அந்த அம்பிகை தானே அனுஷ்டித்து வாழ்ந்து காட்டிய மரபைத்தான் வள்ளி சன்மார்க்கம் என்ற திருப்பெயரால் அழைக்கிறோம். இந்த சொற்பதத்தை முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் ஸ்ரீமத் அருணகிரி சுவாமிகள். அருணகிரிநாத பெருமான் தான் முன்னம் வள்ளி சன்மார்க்கம் என்று ஒரு பதத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்து, எந்த மார்க்கத்திலே வள்ளிநாயகி ஒழுகி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கருணைக்கு இலக்காகி கந்தக்கடவுளோடு சரியாசனத்தில் அமரக்கூடிய வள்ளி கல்யாண சுந்தரராக முருகப்பெருமான் காட்சி தரும் அளவிற்கு முருகப்பெருமானுக்கு சக்தி தத்துவமாக விளங்கக்கூடிய உயர்ந்த பதத்தை அடைந்தாலோ அந்த மார்க்கத்தை, அந்த சன்மார்க்கத்தை நாமும் கடைபிடிப்போம் என்ற நிலையிலே நின்றதுதான் வள்ளிநாயகியினுடைய தனிச்சிறப்பு. அந்த வள்ளி சன்மார்க்கத்தை அருணகிரி பெருமானே நமக்கு உபதேசம் செய்யும் போது கந்தர் அலங்காரத்திலே இது குஹ்யமான ஒரு மரபு என்று நமக்கு ஒரு சிறப்பான குறிப்பு ஒன்றை தருகிறார். அந்த பாடலை பின்னால் பார்க்க போகிறோம். வள்ளி சன்மார்க்கம் என்ற இந்த மரபு இது குன்னம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு தமிழ் சொல்லால் அறிமுகப்படுத்துகிறார். குன்னம் என்பது வடமொழியிலே குஹ்யம் என்ற சொல்லினுடைய தமிழாக்கம். குஹ்யம்னு சொன்னால் வடமொழியில் ரகசியம் என்று பொருள். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு குஹன் என்ற ஒரு திருநாமம் உண்டு. பஞ்சாட்சர ரகசிய பொருளாக முருகன் விளங்குவதாலே, குஹ்யமான பொருளை உணர்த்துவதாலே குஹன் என்ற ஒரு திருநாமம் முருகப்பெருமானுக்கு இருக்க பார்க்கிறோம். அதனால் குஹ்யம்னு சொன்னால் ரகசியம். அதை தமிழ்படுத்தும் போது அருணகிரி பெருமான் குன்னம் என்ற சொல்லால் அறிமுகப்படுத்துகிறார். மிகவும் ரகசியமான இந்த மரபை வள்ளிநாயகி கடைபிடித்தாள் என்று சொல்லி அந்த மரபை எனக்கும் உபதேசம் செய்து வைன்னு முருகப்பெருமானிடத்தே கேட்கிறார் அருணகிரியார். அப்படி உயர்ந்த ஒரு ரகசியமான அதிகம் அறியப்படாத மரபுதான் வள்ளி சன்மார்க்கம் என்ற மரபு. இல்லை, சன்மார்க்கம் என்ற சொல்லுக்கே நாம் பொருள் தேடிச் சென்றால் சைவாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கும் 4 வகையான பக்தி நெறிகளிலே ஒன்றாக அது கொள்ளப்படுகிறது. சாதாரணமாக போகும்போதே புதுசாக பாதையெல்லாம் தேடி பழக வேண்டாம், 4 பேர் நடந்த பாதையிலே நீங்களும் நடந்து பழகுங்கள்னு அறிவுரை சொல்லுவார்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகணும்னா அங்கே அதிக பேர்கள் நடந்து பழகிய பாதை ஜாக்கிரதையானதாக இருக்கும், அது பாதுகாப்பானதாக இருக்கும். நான் புதிதாக ஒரு பாதை தேடி போகிறேன்னு சொன்னால் வழி தவறி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் பேச்சு வழக்காக சொல்லும் போதே 4 பேர் நடந்த பாதையிலே நாமும் நடப்போம்னு சொல்லுவான். அந்த 4 பேர் யாருன்னு கேட்டால் ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், மாணிக்கவாசக பெருமான். இந்த 4 பெருமக்கள் நடந்த பாதைத்தான் நமக்குமான பாதை என்பதை எளிமையான முறையிலே ஒரு சொலவாடை போலே 4 பேர் நடந்த பாதை என்று எடுத்து சொல்லுவார்கள். இந்த 4 பேரும் நடந்த பாதை வெவ்வேறே ஆனாலும் இலக்கு ஒன்றாக இருந்தது. அந்த 4 பாதைகள் என்னென்னு கேட்டால், அப்பர் பெருமான் சிவபெருமானுக்கு தொண்டராம் புண்ணியம் என்ற நிலையிலே தொண்டு செய்வதே வாழ்க்கையாய் வாழ்ந்து, தன்னையே தான் சிவபெருமானுக்கு அடிமையாக பாவித்து, ஆண்டானுக்கு அடிமை தொண்டு செய்திருக்கும் நிலையிலேயே தான் நின்று அடிமை தொண்டிலேயே அவர் வாழ்ந்தார். அதனால் அவர் அனுஷ்டித்த மார்க்கத்திற்கு தாச மார்க்கம், அடிமைகள் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் தாச மார்க்கம் என்றதற்கு பெயர் வைத்தார்கள். அடுத்து ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை உரிமையால் தொழுது, நமக்கு இவர்
தந்தை போலே என்று பாவித்தார். சிவபெருமானை தனக்கு தந்தை என்ற நிலையிலே இருத்தினார். சிவபெருமானும் தான் ஈன்ற பிள்ளை போலே பால் கொடுத்த ஆரம்பத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு படிநிலையிலும் அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்க விரைந்த பெற்றோர்களாக நின்ற சுவாமியும் அம்பிகையும் ஞானசம்பந்த பெருமானை ஒவ்வொரு படிநிலையிலும் தாய் தந்தையராகவே இருந்து போஷித்தபடியாலே ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுக்கு புத்திரர் ஸ்தானத்தில் வருகிறார். அதனால் அவர் கையாண்ட மார்க்கத்திற்கு சத்புத்திர மார்க்கம் என்று பெயர். மூன்றாவதாக யோக மார்க்கத்தில் நின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்போதும் சிவபெருமானையே நினைந்திருப்பார். அவருக்கு யோகம் போகம்னு இரண்டு வேறு வழக்கமே கிடையாது. போகமெல்லாம் யோகமாக கொண்டிருந்தார். போகம்னு சொன்னால் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், மகிழ்ச்சி. ஒரு நல்ல இலை பரப்பி அறுசுவை அன்னம் அதிலே படைத்தால் நாவு அந்த சுவைக்கு அடிமைப்பட்டு போய் ருசித்து ருசித்து உண்டு அந்த இன்பத்திலே நாம் திளைத்திருப்போம் இல்லையா? இது நம்முடைய இயல்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்படி யாராவது இலை பரப்பி ரொம்ப அறுசுவை உண்டியெல்லாம் அதிலே படைத்து சுவாமிகள் அதை உண்டு முடித்தால் சிவபெருமானுடைய அருளை பருகியவர்கள் இதுபோன்று இன்பமடைவார்கள்னு நினைத்து கொள்ளுவாராம். அவருக்கு அந்த சுவை நாவிற்கானதாக இருக்காது, உயிருக்கான சுவையாக பாவிப்பார். வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு மாலையெல்லாம் சாற்றி அலங்காரம் செய்து கொண்டால் நாம் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணத்திற்கு அடிமைப்பட்டு போவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ தியாகராஜ பெருமானுடைய திருவடி இந்த வாசத்தோடு தான் இருக்குமோன்னு நினைப்பாராம். இப்படி உலகியல் போகங்களெல்லாம் கூட யோகமாக பக்தியாகவே பார்த்து எல்லாவற்றிலும் சிவசம்பந்தத்தை மட்டுமே கண்டவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கத்திலே நின்றார். அவர் அனுஷ்டித்த மார்க்கம் சிவபெருமானிடத்தே எப்போதும் உரிமையோடு இருந்த மார்க்கம். நண்பர்களை விடவும் உரிமை கொள்வதற்கு வேறு யாருக்கு நாம் இடம் கொடுப்போம்? அரசனே ஆனாலும் அவனை தட்டி கொடுத்து பேசும் உரிமை அவனோடு சிறுவயதிலிருந்து பழகிய நண்பனுக்குத்தான் உண்டு. இதற்கு அநேக புராண பிரமாணங்கள் உண்டு. அந்த அளவிலே சிவபெருமான் தனக்கு நண்பன் என்ற அளவிலே இவர் பார்ப்பதற்கும் முன்பாகவே சிவபெருமான் நாம் உமக்கு தோழமையாய் வந்தோம்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ இருவருக்கும் இடையே இருந்த உறவு நட்புறவு ஆனபடியால் அந்த மார்க்கத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனுஷ்டித்த மார்க்கத்திற்கு சகமார்க்கம் என்று பெயர். சகன்னு சொன்னால் நம் உடனேயே இருப்பவன் பொருள். சகன்னா உடன் இருப்பவன், எப்போதும் உடன் இருப்பவன், விட்டு பிரியாது இருக்கக்கூடியவன். இன்பம் துன்பம் என்ன வந்தாலும் கூட இருக்கக்கூடிய நட்பு என்ற அந்த உயர்ந்த பந்தத்தோடே சிவபெருமானிடத்தே கொண்டிருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் அவர் அனுஷ்டித்த மார்க்கத்திற்கு சகமார்க்கம் என்று பெயர். நான்காவதாக மாணிக்கவாசகப் பெருமான், அவர் பரிபூரண ஞான நிலையிலே நின்றவர். இந்த 4 நிலைகளுமே படிநிலைகளாக கொள்ளப்படுகின்றன. அப்பர் சுவாமிகள் நின்ற நிலையை சரியை என்ற சொல்லால் அழைக்கிறோம். அதாவது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து. அதனால்தான் அப்பர் சுவாமிகள் திருவுருவத்திலே எப்போதும் நீங்காது உழவாரப்படை என்றொன்றை சுமந்திருப்பார். அதை எப்போதும் தோளிலே சாத்தி இருப்பார். உழவாரப்படையாளி என்றே அவருக்கு பெயர். அவர் செய்த தொண்டிலே ரொம்ப உயர்ந்த தொண்டுன்னு பார்த்தா, அதிகமாக அவர் விரும்பி செய்த தொண்டுன்னா கோயில்களுக்கு உழவாரம் செய்தார். அவர் தொடங்கி வைத்த தொண்டைத்தான் இன்று வரையில் நாம் செய்து வருகிறோம். திருக்கோயில்களை புதுப்பித்தல், திருக்கோயில்களிலே ஆங்காங்கே செடியெல்லாம் வளர்ந்திருந்தால் அதையெல்லாம் வெட்டி வீசுதல், கோயில்களை தூய்மைப்படுத்துவது, அலகிடுதல், மெழுகிடுதல், கோலம் எழுதுதல், மாலை தொடுத்து கொடுப்பது, விளக்கு போடுதல், இந்த தொண்டெல்லாம் உடலை கொண்டு செய்யக்கூடிய தொண்டு. அந்த தொண்டிலே அப்பர் பெருமான் அதிகம் மூழ்கியிருந்தபடியாலே அவர் சரியை தொண்டில் ஈடுபட்டு அவருக்கு தாசமார்க்கம் என்பது மார்க்கமாய் அமைந்தது. ஞானசம்பந்த பெருமானோ அடுத்த பாதமாக சொல்லப்படும் கிரியாபாதத்திலே நின்றார். கிரியைன்னு சொன்னாலே செயல் என்று பொருள். செயலாற்றுதல்னு சொன்னால் மனசு லயித்திருக்கணும், உடல் உறுப்புகள் செயல்படணும். மனசு லயிக்காமல் அந்த செயலை ஆற்றினோம் என்றால் தோல்வியிலே போய் முடிந்துவிடும். அதற்கு இடம் தராது மனம் லயித்து மனம் ஒன்றி ஒரு செயலை நாம் செய்யும் போது அது வெற்றி அடைகிறது. கிரியாபாதம் என்பது சிவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் நாம் செய்யக்கூடிய பூஜை முறைகளை விளக்கக்கூடிய பகுதி. அதைத்தான் அதிகம் அனுஷ்டித்தார் ஞானசம்பந்த பெருமான். சம்பந்த பெருமானுடைய பதிகங்களில் தான் அதிகப்படியாக பூசை முறைகள் குறித்தும் திருக்கோயில்களிலே நடைபெற்ற திருவிழாக்கள் குறித்தும் இந்த செய்திகள்லாம் நிறைய பாடியிருப்பார். அவர் கிரியாபாதத்திலே நின்றார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவர் அனுஷ்டித்த கிரியாபாதத்திற்குரிய மார்க்கமாக அவர் சத்புத்திர மார்க்கத்தையும், இது இரண்டையும் தாண்டி 3வது நிலையிலே அப்பர் பெருமான் உடல் உழைப்பினாலே செய்த தொண்டு, ஞானசம்பந்த பெருமான் உடலோடு மனம் லயித்து செய்யும் தொண்டு.
இப்போ மூன்றாவது நிலையிலே உடல் என்ற ஒன்று இல்லாமல் போய் எல்லா காலமும் மனம் பொருந்தி ஆராட்டு செய்யக்கூடிய யோக மார்க்கத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நின்றார். அதை சகமார்க்கம் என்கிறோம். நான்காவது ஞான மார்க்கம் என்றழைக்கப்படும் மார்க்கம். முதல்ல சமயத்திற்குள்ளே வருபவர்கள் தொடங்கும் காலத்திலே தொடங்கும் புள்ளி எங்கேன்னு பார்த்தா பெரும்பாலும் சரியை தொண்டில் தான் இருக்கும். எல்லாரும் உழவாரத்துக்குன்னு போகிறாங்க, நாமும் புறப்பட்டு போவோம்னு புறப்பட்டு போவாங்க. மற்றபடிக்கு அவர்களுக்கு சமயத்தை பற்றி தெரிந்திருக்குமான்னு அவசியம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க, நாமும் போய் வருவோம், கோயிலுக்கு போய் ஏதோ தொண்டு செய்துவிட்டு வரப்போகிறோம் என்ற அளவிலே அந்த உடல் உழைப்பு பெருமானுக்குரிய தொண்டாகும்னு நினைத்து கொண்டு செல்வார்கள். அது 1-10 பெருக்கி அடிக்கடி உழவாரத்திற்குன்னு போகும்போது நிறைய அடியார்களோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்து சிவபெருமானை குறித்து 4 விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு சுவாமியை போய் ஆசையோடு தரிசிக்கணும், பொருள் பொறிந்து இறை வழிபாடு செய்யணும்னு எண்ணம் வரும்போது அதிலே உடலோடு சேர்ந்து மனமும் லயிக்கிறது. அது அதிகரித்து கொண்டே போகும்போது எங்கு இருந்து தரிசித்தாலும் சுவாமியை நான் மனக்கண்ணால் பார்க்கிறேன்னு ஒரு உயர்ந்த பக்குவ நிலை வரும். அது வரும் வரையில் கோயில்களுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு தான். நம்ம சொன்னோன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நான் நேராக அந்த கடைசி மார்க்கத்துக்கு போயிடுறேன், வீட்டிலேயே இருந்தபடியே நான் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிறேன், மனசிலேயே நான் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிறேன். அவ்வளவு சுலபமாகலாம் அது வந்துட்டுதுன்னா உலகம் ரொம்ப அழகான இடமாயிடும். அதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. பழக பழக பழகத்தான் இது வாய்க்கும். இந்த ஊரிலேயே பிறந்து 60 ஆண்டு 70 ஆண்டு தினந்தோறும் வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சுவாமியை தரிசித்து அந்த திருவுருவத்தை மனதிலே பதிவு செய்து கொண்டு ஓவியம் போலே தீட்டிக் கொண்டால் எத்தனையோ 10 ஆண்டுகள் கழித்து நடக்க முடியாத காலத்தில் வீட்டிலிருந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானித்தால் கர்ப்பகிரகத்தில் சுவாமி எப்படி காட்சி தராரோ அந்த காட்சி மனசில் பதியும். நான் அதற்குன்னு மெனக்கடணும். அதற்குன்னு எத்தனை ஆண்டுகள் ஆகுதோ அத்தனை ஆண்டுகள் போய் உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியிலே உன்னுடைய உருவத்தை எழுதி கொண்டேன்னு சொன்னாரே, அதுபோலே மனமாகிற திரையிலே இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை எழுதி கொண்டால் இருந்த இடத்திலே கண்ணை மூடி தியானித்தால் சுவாமி தரிசனம் என்ன, 6 காலம் நடக்கிற அபிஷேகம் முதல் கொண்டு எல்லாத்தையும் உள்ளேயே காட்சி கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். நேரலையாக மனசுக்குள்ளேயே பார்க்க தொடங்கலாம். அது யோக மார்க்கம். இதிலே ஈடுபட்டவர்கள் தனக்கு உள்ளே கண்ட முருகப்பெருமானை அத்தனை பேருக்குள்ளேயும் பார்க்க தொடங்கி விடுவார்கள். எனக்குள்ள இருக்க சுவாமி தானே எதிர்க்க இருக்கவர்கிட்டையும் இருக்கார், இதே எம்பெருமான் தான் அங்கேயும் இருக்கிறார். இப்போ அவரை குறித்து நான் திட்டினேன்னா சுவாமியை திட்டினதாகுமே, அவரை நான் இனி வசிக்க மாட்டேன், எந்த வசவு சொல்லும் சொல்ல மாட்டேன். அவரிடத்தை நான் கோபப்பட்டால் முருகப்பெருமானிடத்தை அபச்சாரப்பட்டதாகிவிடுமே, அவரிடத்தை நான் கோபப்பட மாட்டேன். யாரையாவது ஒருவேளை திட்டிவிட்டால் சுவாமியை திட்டினதாகுமே, யார் மனமாவது நொந்து போயிடுத்துனா சுவாமியை நோகடித்தோம்னு ஒரு குறை வருமேன்னு நினைத்து எல்லா பொருளிலும் பெருமானை பார்க்க தொடங்கி அவர்கள் ஞானபாதத்தை அடைவார்கள். அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த 4 பாதத்திலேயும் நின்றுதான் மேலே அடையணும். 3மே ஞானத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குதுன்னாலும் ஞானம் கடைசி படி. மொட்டை மாடிக்கு போகிறோம், 10-15 படி இருக்குது, 12-14 படி ஏறிட்டோம், கடைசி படியை தவிர்த்துட்டு எகிரி குதிக்கிறேன்னு சொன்னால் கீழே விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடைசி படியையும் மிதித்து மேலே போகலாம். அந்த கடைசி படியாக இருப்பது ஞானம். அது ஒரு படியில் தான் கணக்கு. அந்த ஞானபாதத்தை அடைந்து இறைவனுடைய திருவடிகளை அடைதல். அப்படி 4 நிலைகளிலே 4 பாதங்களை இருத்தி முறையே திருநாவுக்கரசரான அப்பர் சுவாமிகள், ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானபாதத்திலே மாணிக்க வாசகரையும் நிறுத்தி வைத்து 3 பேரும் முதல் 3வரும் கடைபிடித்த நெறிகளை தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம்னு பேர் வைத்து 4வதாக மாணிக்கவாசக பெருமான் அனுஷ்டித்த நெறிக்கு சன்மார்க்கம்னு பேர் வைத்தார்கள். அப்ப ஞான மார்க்கம்தான் சன்மார்க்கம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மார்க்கம்னா வழி, நெறி, செல்வதற்கான பாதைன்னு பொருள் கொள்ளலாம். சத்துன்னு முன்னோட்டொன்று சேர்த்தால் வடமொழியிலே சிறந்தது, ஏற்றுக்கொள்ள தகுந்தது, உயர்ந்ததுன்னு எல்லாம் பொருள் கொடுக்கலாம். அதுதான் சத்துங்கிறதா அங்கே சன்னு மாறுது. சத்மார்க்கம்ங்கிறதா சன்மார்க்கம் ஆகிறது. அப்போ எது உயர்ந்த நெறியோ அது சன்மார்க்கம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. 4 பெருமக்களுக்குள்ளே மணிவாசகர் தான் தாமே சிவமாம் தன்மையிலேயே நிலைத்திருந்து சிவத்தை சென்றடைந்தார்னு பார்க்கிறோம். அந்த பெருந்தகையாளர் அனுஷ்டித்த நெறிக்குத்தான் இந்த திருநாமம். அதனால்தான் 4 பெருமக்கள்னு அழைத்தாலும் பழைய மரபிலே 3 முதலிகள் ஒரு பக்கமும் மாணிக்கவாசகரை ஒரு தட்டிலுமாக வைத்தோம். இன்னிக்கும் நடராஜ பெருமானுக்கு சன்னதி எடுப்பித்தால் ஒரு பக்கம் சிவகாமி அம்மன் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் தூக்கிய திருவடிக்கு பக்கத்திலே மாணிக்கவாசக பெருமானை நிறுத்துகிறோம். சிவமாம் தன்மையை அடைந்தவர் என்ற நிலையிலே ஞானபாதத்திலே நின்றவர் அந்த நிலையை அடைகிறார்கள்.
அப்படி சிவமேயாகும் சாயுஜ்ய முத்தியை அடைந்தார் மாணிக்கவாசக பெருமான்னு பார்க்கிறோம். அந்த மாணிக்கவாசகர் எந்த நெறியை கடைபிடித்தாரோ அதற்கு சன்மார்க்கம் என்று பெயர். நமக்கு சைவ சித்தாந்தத்திலே இதுதான் சன்மார்க்கம். அந்த பெயரை பின்னாளில் வந்தவர்கள் பலரும் எடுத்துக்கொண்டிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு சன்மார்க்கம் ஆகாது. மாணிக்கவாசக பெருமான் எந்த நெறியை கடைபிடித்தாரோ அந்த ஞான மார்க்கம்தான் சன்மார்க்கம் என்று பெயர் பெறுகிறது. அருணகிரி பெருமான் மாணிக்கவாசகரை எல்லாம் ஓதி உணர்ந்தவர், தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். பல இடங்களில் சொல்கிறார், மூவர் முதலிகளுடைய தேவார பதிகங்களை எல்லாம் தான் அறிந்திருந்ததையும், திருவாசகம் முதலியவற்றை, திருவாசகம் என்ன பிரமாத திருக்குறளை தான் ஓதியதை சொல்கிறார். திருக்குறள்லாம் ஓதி தெளிந்தேன் அருணகிரி பெருமான் பாடுறார். வழி வழியாக வந்த ஞான பரம்பரையிலே எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்களுடைய ஞான நூலெல்லாம் கற்று தேர்ந்திருந்தார் அருணகிரி பெருமான். அந்த நிலையில் எந்த மார்க்கத்தை மாணிக்கவாசக பெருமானார் அனுஷ்டித்தாரோ அந்த சன்மார்க்கத்தை வள்ளிநாயகி அனுஷ்டித்தாள் என்று சொல்லி அந்த நெறியிலேயே நம்மையும் ஈடுபடுத்த வேண்டும்னு முருகப்பெருமானிடத்தை அவர் வேண்டி கேட்கிறார். அருணகிரி பெருமான் வழியிலேயே வந்து அவர் பாடிய திருப்புகழ் பாடல்களை, அனுபூதி, அலங்காரம், அந்தாதி முதலிய நூல்களை எல்லாம் உலகிலே பரப்புவதே பணியாக கொண்டிருந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளும் அந்த நிலையில் வள்ளிநாயகியை முன்னிறுத்தி வள்ளி சன்மார்க்கம் என்ற மரபிலேயே நின்றார் என்று பெறப்படுகிறது. இதை ரகசியம்னு திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம், வாஸ்தவத்தில் இது பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். திருப்புகழ் வாசித்தவர்களுக்கு வள்ளி சன்மார்க்கம்னு அருணகிரி பெருமான் பாடியிருக்கார், அது பேராக தெரியும். அதை ரகசியம்னு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்கார், அதுவும் தெரிந்திருக்கும். ஆனால் வள்ளி சன்மார்க்கம்னா என்ன, அதை எப்படி கடைப்பிடிப்பது என்று அறிந்தவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா ரொம்ப சொற்பமானவர்கள் தான். ஆந்தனையும் முருகப்பெருமானிடத்தே பக்தி செய்வதற்கு மனம் வருமே தவிர்த்து ஆச்சாரியராக வள்ளிநாயகியை முன்னிறுத்தி அவளை முன்னிட்டு கொண்டு முருகப்பெருமானை அடைந்தேன், அந்த அம்பிகை எனக்கு காட்டிக் கொடுத்த மார்க்கத்திலே நானும் நடந்தேன்னு சொல்லுவது எல்லோருக்கும் வாய்ப்பது இல்லை. அந்த ரகசியத்தை பற்றி வெளியே சொல்லிட்டாலும் கூட அந்த ரகசியத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒரு விதி வேணும். அது இல்லாத பட்சத்தில் ரகசியம் தெரிந்திருந்தாலும் அதன் பயன் நமக்கு இல்லாமல் போய்விடும். அந்த அளவில் உயர்ந்ததானது, ரொம்ப நுட்பமானது, பரம ரகசியமானது வள்ளி சன்மார்க்கம் என்று சொல்லப்படும் அந்த ஞான மரபு. அதனால்தான் அடியேன் பல இடங்களில் சொன்னது, வள்ளிநாயகியை முன்னிறுத்தி வழிபடுதல் என்பது தனித்துவமான ஒரு வழிபாட்டு மரபாகவே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இலங்கையிலே அந்த மரபை பின்பற்றக்கூடிய அடியார்கள் சிலர் உண்டு. அவர்கள் பிரதானமாக பூஜையிலே வள்ளிநாயகியை நிறுத்தியிருப்பார்கள். முருகப்பெருமான் கூட இருக்க மாட்டார். வள்ளிநாயகியை நடுவில் பிரதானமான பீடத்திலே எழுந்தருளச் செய்து வள்ளியம்மையை முன்னிட்டே வழிபாடு செய்வார்கள். அந்த அம்பிகையை தமக்கு குருநாதராக பாவித்து அவள் உபதேசித்த மரபிலே நானும் நிற்கிறேன் நின்று முருகப்பெருமானை வழிபடுவதை காட்டிலும் அவனை அடையும் வழியை காட்டிக் கொடுத்த ஆச்சாரியரான வள்ளிநாயகியை வழிபடுகிறேன் என்று நிற்பார்கள். உயர்ந்த தத்துவ நிலை அது. வேடுவ குலத்திலே அவள் உதித்தாள். விளையாட்டாக முருகப்பெருமான் காதல் கொண்டான். அவளோடு பல்வேறு லீலைகள் எல்லாம் புரிந்தான். சிருங்காரமாக அந்த லீலைகள் எல்லாம் அறியப்படுகிறது. காலம் கணிந்தபோது அவளை கரம் பிடித்தான் என்ற அளவிலே ஒரு நாயகி என்ற பாவத்தில் பார்ப்பதற்கு இல்லை. வள்ளிநாயகி தனிப்பெரும் தத்துவம், நம்மை தனிப்பெரும் தத்துவமாகவே இருக்கிறாள். அதனால்தான் தேவிமார்கள் இருவரானாலும் வள்ளிநாயகியையும் தேவசேனையையும் நடத்திய விதத்தில், காட்டிக் கொடுத்த விதத்திலே முருகப்பெருமான் கொண்டிருந்த அனுஷ்டானங்களை ரொம்ப குக்கியமாக அருணகிரி பெருமான் ஆங்காங்கே வைக்கிறார். இதை பரம ரகசியமாக சொல்வதற்கு காரணம், தகுதி இல்லாமல் இதனுடைய முழுமையை அறிந்து கொண்டால் தேவையில்லாத குழப்பத்திலே ஈடுபடும். அந்த குழப்பம் நீங்கணும்னா மனசு பக்குவப்பட்டிருந்தால் தான் இது தெரியணும். அதனாலே அருணகிரி பெருமான் சொன்ன எல்லா பாடல்களையும் அடியே நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. அதற்கான விதி இருப்பவர்கள் வாசித்து தெளிவார்கள். ஓரிரு பாடல்களை வைத்துக்கொண்டு மட்டும் பார்ப்போம். முருகப்பெருமான் எப்போதும் தமக்கு வலதுபுறத்திலே வள்ளிநாயகியையும் இடதுபுறத்திலே தேவசேனையோடும் காட்சி தருகிறார். தேவசேனை இந்திரகுமாரியாக அவதாரம் செய்தவள். வள்ளிநாயகி நம்பிராஜன் என்ற வேடுவ அரசனாலே கண்டெடுக்கப்பட்டு வளர்த்து முருகப்பெருமானுடைய கரத்தை அடைந்தாள்னு பார்க்கிறோம். அவர்கள் இருவருக்கும் பூர்வோத்தரத்தை சொல்லும்போது இருவருமே திருமாலினுடைய மகளாக பாவிக்கப்படும் நிலையில் திருமால் முருகப்பெருமானுக்கு மாமன் முறையிலே வருகிறார். சிவபெருமானுக்கு அம்பிகை எப்படியோ அதே உறவில் தான் திருமாலையும் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அம்பிகைக்கு கொடுத்த இடது பாகத்திலே திருமாலையும் இடது பாகத்திலே வைத்துக்கொண்டு பெருமான் காட்சி தரார். அரியலால் தேவையில்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்பது அப்பர் பெருமான் வாக்கு. ஹரினா திருமால், திருமாலை விடவும் உயர்ந்த தேவி தத்துவம் உண்டான்னு கேட்கிறார். அந்த நிலையில் அம்பிகையை போன்றே நிலையிலே அதே நிலையிலே நாம் திருமாலை வைத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே திருமால் சிவபெருமானுக்கு அம்பிகையை தாரை வார்த்து கொடுத்தான் என்ற அளவில் அண்ணன் என்றொரு உறவில் கொள்ளப்படுகிறார். அவர்
எப்போதும் சிவசிந்தனையிலே மூழ்கியிருப்பாராம். திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷனாகிற அந்த படுக்கையிலே சயனித்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அவர் உறங்குவதில்லை, உறங்குவான் போல் யோகு செய்தான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சொல்லலை, ஆழ்வார்களே சொல்லியிருக்காங்க. உறங்குவான் போல் யோகு செய்வான்னு சொல்லிட்டாங்க. யோகம் செய்து கொண்டு இருக்கிறாராம். உறங்குவது போலே யோகம் செய்கிறான் திருமால்னு சொல்லப்படுகிறது. யாரையான நோக்கித்தானே யோகம் செய்ய முடியும்? யோகம் செய்யணும்னா யாரையாவது குறித்துத்தானே யோகம் செய்ய முடியும். யாரோ ஒருவரை மனசிலே நினைத்து கொண்டு அவருடைய திருநாமத்தை ஸ்மரித்து கொண்டு தானே யோகம் செய்ய முடியும். தன்னையே தான் நினைத்து கொண்டா இருப்பார். இப்போ யாரை நினைத்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தா சாட்சாத்தா சிவபெருமானை தம்முடைய ஹிருதயஸ்தானத்திலே அமர்த்தி கொண்டு பெருமானுடைய பெருமைகளை அவருடைய திருநாமங்களை தான் சிந்தித்தபடியே யோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சிவானந்த தாண்டவத்தை தியானிப்பாராம் திருமால். அதனால்தான் சிதம்பரத்திலே நடராஜா சன்னதிக்கு பக்கத்திலே யோகம் செய்யும் கோலத்திலேயே கோவிந்தராஜரை எழுந்துருளச் செய்திருக்கிறார்கள். எப்போதும் சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே சயனித்தபடி யோகத்திலே சதா காலமும் நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியை சிந்தித்து கொண்டே இருப்பானாம் திருமால். அப்படி சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அந்த ஆனந்த தாண்டவத்திலே ரொம்ப லயித்து விட்டால் நமக்கே கண்ணு கலங்குது. இருந்திருந்து நடராஜா தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனையும் சண்டை போட்டிருப்போம், உள்ள நுழையிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாம் பண்ணி ஆருத்ரா தரிசனத்துக்கு உள்ளே போயிடுவோம். நம்ம மனசில் இருக்கிற மலத்தன்மைக்கே சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து வெளிப்பட்டு வரும்போது நம்மையும் மீறி கண்ணுலேருந்து 2 சொட்டு ஜலம் வருது. இப்போ திருமாலுக்கு இன்னுமே கூட வரணும் இல்லையா? அதனாலே யோகத்திலே ஈடுபட்டிருந்த திருமால் சிவானந்த தாண்டவத்தை சிந்தித்து கொண்டே இருந்தபோது 2 கண்ணிலிருந்தும் தலா ஒரு துளி தண்ணீர் பெருக்கெடுத்ததாம். ஆனந்த பாஸ்வம்னு சொல்லப்படுகிறது. ஆனந்த கண்ணீர். அது போதுமே, வருத்தத்தாலே வரக்கூடிய கண்ணீர் கண்ணுக்கு உள்பக்கத்திலேருந்து வரும். ரொம்ப இன்பத்தினாலே வரக்கூடிய கண்ணீர் கண்ணுக்கு வெளிப்புறத்திலேருந்து வரும், இந்த பக்கத்திலேருந்து வரும். அப்படி 2 துளி கண்ணீர் பெருக்கெடுத்ததாம். கன்னத்தில் வந்து விழுந்தபோது அந்த 2ம் பெண்களாக வடிவம் கொண்டு நின்றதாம். அந்த 2 பெண்கள் தான் திருமாலினுடைய மகள்களாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் 2 பேருக்குமான அவதார நோக்கம் என்னன்னு கேட்டபோது முருகப்பெருமான் திருவவதாரம் செய்துவிட்டார். அவர் மேற்படியாக போய் சூரசம்ஹாரம் எல்லாம் செய்து முடித்து எழுந்தருளும் போது நீங்கள் இருவரும் அவருக்கு தேவிமார்களாக சக்தி தத்துவங்களாக இருந்து அருள வேண்டும்னு திருமால் அனுகிரகம் பண்ணினார். அந்த 2 பெண்மணிகளும் தான் முருகப்பெருமானை தான் கணவனாக அடைய வேண்டும் என்ற ஆசையோடே தவம் செய்ய புறப்பட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் சடாட்சர மந்திரமில்லை, பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து அனுப்பி வைக்கிறார் திருமால். சைவாகமத்திலே சிவாலயத்தில் சுவாமியை பிரதட்சணம் பண்ணி வரும்போது பின்பக்கத்தில் திருமாலுக்கு ஒரு சன்னதி இருக்கும். அவருக்கு சம்பூபட்ச மகாவிஷ்ணுன்னு பேர். அவர் திருநீர் தரித்திருப்பார், ருத்ராட்சம் அணிந்திருப்பார், சதா பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டே இருப்பார். இந்த சுவாமி சன்னதிக்கு பின்னாடி கோஷ்டத்தில் இருக்கிற திருமாலை சம்பூபட்ச விஷ்ணுன்னு சைவாகமங்கள் சொல்லுது. அவர் பரம சைவர். நம்ம மகாவிஷ்ணுவை பார்த்துட்டாலே நாமம் போடுறதுன்னு வழக்கம் வந்துட்டதுனால அவருக்கும் நாமம் சாத்தி வச்சுடுறோம் கோயிலில். வாஸ்தவத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு திருநீர் தான் சாத்த சொல்லியிருக்கு. சுவாமி என்ன தரிச்சுக்கிறாரோ அதுதான் வைக்கணும். சந்தனம் போட்டுனா சந்தனம் போட்டு தான் வைக்கணும். அவருக்கு விசேஷ வழிபாடெல்லாம் செய்வதற்கு இடமில்லை. அது சுவாமிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தெய்வம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவரெல்லாம் போய் கும்பிட்டு இருக்கக்கூடாது. புரட்டாசி சனிக்கிழமை அவருக்கு விசேஷ வழிபாடெல்லாம் கிடையாது. சுவாமி சன்னதிக்கு கட்டுப்பட்ட பரிவார தெய்வமாக சதா சிவசிந்தனையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய திருமால் தான் சிவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு நமக்கு குருநாதராகவே வருகிறார். விஷ்ணு குருன்னு பேர். அதனால் அவர் பஞ்சாட்சர உபதேசம் செய்து வைத்து இந்த 2 பெண்களையும் தெற்கே வள்ளியூர்னே ஒரு திருத்தலத்திற்கு அனுப்பினார்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் தென்பாண்டி நாட்டிலே வள்ளியூர் என்றே அந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது. அந்த திருத்தலத்தில் தான் அருணகிரிநாத பெருமான் திருப்புகழிலே பாடும்போது வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளேன்னு பாடுறார். வள்ளிமார் இருபுறமாகன்னுட்டார். சாதாரணமாக முருகப்பெருமானுக்கு 2 புறம்னு சொல்லணும்னா யாரை சொல்லணும்? வள்ளி தேவசேனை தான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறார் அருணகிரி பெருமான்? வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமானேன்னு பாடுறார். 2 பக்கத்திலேயும் வள்ளிமாருங்கிறார். யாரு? ஆனந்தவல்லியும் சுந்தரவல்லியுமாக 2 பெண்மணிகள். இவர்கள் இருவரும் திருமாலினுடைய ஆனந்த கண்ணீரே வடிவமாக பிறந்தவர்கள். சிவத்தியானத்திலே ஈடுபட்ட போது அந்த சிவானந்தமே வடிவமாக பிறந்தவர்கள். சிவசிந்தனையிலேயே மூழ்கி இருப்பவர்கள். இவர்கள் 2 பேரும் முருகப்பெருமானை கரம் பிடிக்க வேண்டும் என்று தவம் செய்தார்கள். இருவருடைய தவமும் ஒவ்வொரு படிநிலையிலே நின்றது. அதனால்தான் அதிலே ஒரு பெண்மணி தேவலோக சம்பந்தத்தோடு இந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவசேனையாக தெய்வானையாக இந்திரபோகத்தோடு வளர்ந்தாள். மற்றொரு பெண்மணி வேடுவர் குலத்திலே மலைக்குறவர்களுக்கு நடுவே நம்பிராஜன் என்ற அந்த மலைக்குறையினத்திற்கு தலைவன் ஒருவனுடைய இல்லத்திலே கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக வளர்ந்தாள். இருவரும் தேவிமார்களுக்கும் இந்த வேறுபாடு சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருத்தி போகத்தோடே வளர்ந்தாலும்
அவள் வந்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ளுகிறாள். ஒருத்தி குறவர் கூட்டத்திலே வளர்ந்தாலும் அவளை விடாது துரத்தி துரத்தி வந்து முருகப்பெருமான் தான் கரம் பிடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான். இருவேறு சக்தி தத்துவங்களுக்கும் இத்தனை வேறுபாடு சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே 2 தேவிமார்களும் வளர்ந்தார்கள், திருவவதாரம் செய்து வளர்ந்து வந்தார்கள். இருவருக்குமான காலம் கணிந்து வந்தபோது தேவசேனையை திருப்பரங்குன்றம் திருத்தலத்திலே தெய்வங்கள் எல்லோரும் சாட்சியாக நிற்க வைதீக முறைப்படி அக்னி சாட்சியாக சிவபெருமானும் அம்பிகையும் ஆசீர்வதிக்க திருக்கல்யாணம் செய்து கொண்டான் முருகப்பெருமான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக பேசப்படுகிறது. கந்தபுராணத்திலே முழுக்க பாடி கொடுக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மேலே திருத்தணிகை தலப்புராணத்திலேயும் புலவரதை பாடி கொடுத்திருக்கிறார். 2 புராணங்களும் சொல்லாத செய்திகள் சிலதையும் அருணகிரி பெருமான் சொல்றார். வள்ளி திருக்கல்யாணம் சொல்லணும்னா இந்த 3 நூல்களையும் அடிப்படையாக கொள்ள வேண்டியது. கந்தபுராணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்தபுராணம். மேலே திருத்தணிகை தலபுராணத்தையும் எடுத்துக்கொள்ளணும். பல சர்க்கங்கள் அதிலே வள்ளி திருக்கல்யாணத்தையே சொல்லியிருக்கிறார்கள். 3ஆவதாக அருணகிரி பெருமானையும் தொடரும். இப்படி வள்ளிநாயகியினுடைய திருக்கல்யாணம், அந்த திருக்கல்யாணத்திற்குத்தான் முருகப்பெருமான் தானே உவந்து எழுந்தருளினார். இப்படி ஒருத்தி வள்ளிமலையிலே வளர்கிறாள் என்ற செய்தியை முருகனுக்கு தெரிவித்தவர் நாரத பகவான். நாரதர் தான் வந்து சொல்றார். அதுவும் என்ன சன்னிவேசத்திலேன்னா, முருகப்பெருமான் திருத்தணிகையிலே எழுந்தருளி இருக்கார். இது தணிகைன்னு பேர் வந்ததுனாலே சூரசம்ஹாரம் பண்ணிட்டு கோபம் தணிவதற்காக போனார்னு சொல்லப்படுது. திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு தான் திருத்தணிகைக்கு வரார். தேவசேனையோடு திருக்கல்யாணம் எல்லாம் செய்து கொண்டு முடித்த பிறகு பெருமான் மலை மேலே வசிப்பதை தனக்கு இறுக்கமாக கொண்டிருந்தபடியாலே, தான் விரும்பி இருந்தபடியாலே திருத்தணிகைக்கு தாமே தனியாக எழுந்தருளுகிறார். மனம் தனிந்த நிலையிலே எழுந்தருளினார், ரொம்ப குளிர்ந்து இருந்த நிலையிலே எழுந்தருளினார். அப்போது அங்கு வந்த நாரத பகவான் இந்த அடுத்த திருக்கல்யாணத்திற்கான காலம் கணிந்து விட்ட செய்தியை முருகப்பெருமானுக்கு அறிவுறுத்துகிறார், நினைவுபடுத்துகிறார். சுவாமி அவதார விசேஷத்திலே இன்னும் ஒரு பகுதி பாக்கி இருக்கு. எப்படி தேவசேனையை சமஸ்த தேவர்கள் சாட்சியாக சுவாமியும் அம்பிகையும் இருந்து ஆசீர்வதிக்க திருக்கல்யாணம் செய்து கொண்டீர்களோ, அதுபோலே வள்ளிநாயகியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன வேறுபாடு, அது முழுக்க கற்பு திருமணமாக நடந்தது, இது களவு திருமணமாக நடக்கவிருக்கிறது. தொல்காப்பியம் 2 வகையான திருக்கல்யாணங்களும் திருமண மரபும் தமிழர்களிடையே இருந்ததை தெரிவிக்கிறது. இன்னும் பல பல வகையான திருக்கல்யாணங்களை எல்லாம் சொல்லியிருக்கு. கற்பு வழியிலே ஒழுகக்கூடியது என்பது தகுதியுடைய, அதே குலத்தில் பிறந்து அதே அளவிலே அழகு பொருள் இவைகளெல்லாம் உடையவர்களாக 2 பேர்களை வீட்டு பெரியவர்கள் பார்த்து பேசி ஊர் சாட்சியாக திருமண நாள் குறித்து வைதீக சடங்குகள் எல்லாம் செய்து அக்னி சாட்சியாக திருக்கல்யாணம் செய்து கொண்டு வாழக்கூடியது, அது ஒரு தாம்பத்தியம். மற்றொன்று மனம் பொருந்தி வந்த காரணத்தாலே எதிர்ப்பவர்கள் எதிர்த்தாலும் அதை கடந்து போய் திருக்கல்யாணம் செய்து கொள்வது, இது 2மே நடந்திருக்க பார்க்கிறோம். சுவாமியுமே கூட முதல்ல தாட்சாயணியை திருமணம் செய்து கொண்ட போது தட்சன் எத்தனையும் எதிர்த்த போது அம்பிகை தட்சனை ஒதுக்கிவிட்டு தான் போய் சுவாமியை திருக்கல்யாணம் செய்து கொண்டாள். பார்வதியாக அவதாரம் பண்ணபோது பர்வதராஜகுமாரன் சுவாமியை வணங்கி அழைத்து திருமணப்பந்தலிலே கன்னியாதானம் செய்து கொடுத்து அம்பிகையை திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார். எப்படி தந்தையார் ஒரே சக்தி தத்துவத்தை இருவேறு மரபிலும் திருக்கல்யாணம் செய்து கொண்டாரோ, அதே வழியிலே குமரனும் கூட ஒரு திருக்கல்யாணத்தை வைதீக முறைப்படியும் மற்றொன்றை களவு மனமாகவும் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அந்த நிலையில் வள்ளிநாயகியினுடைய திருக்கல்யாணம், வள்ளியினுடைய தன்மைகளை எல்லாம் நாரத பகவான் முருகப்பெருமானுக்கு நினைவுபடுத்துகிறார். முருகப்பெருமானுக்கு தெரியாததையா நாரதர் சொல்ல போறார்? புராணத்திலே இப்படித்தான் அமைப்பார்கள், பௌராணிகர்கள் இப்படித்தான் அமைப்பார்கள். இப்போ வள்ளியினுடைய சிறப்பை சொல்லணும்னா முருகப்பெருமான் தானே சொல்லுவதாக சொன்னால் அவ்வளவு ருச்சி இருக்காது. அவருக்கு யாராவது வந்து சொல்லுவது போலே ஒரு உரையாடல் போலே கதைக்களம் அமைக்கணும். நாரத பகவானை தேர்ந்தெடுத்தார்கள். நாரத பகவானை நாம் எல்லாம் திரைப்படங்களில் பார்த்து தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதனால் அவர் எப்போதும் நாராயண நாமம் சொல்லிக் கொண்டிருப்பார்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் புராணங்கள் எல்லாம் நாரதனை பரமசைவராக சொல்லியிருக்கு. திருப்பரங்குன்றத்திலே இன்னிக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண கோலத்திலே நடுவில் சுவாமி எழுந்தருளியிருப்பார். இந்த இடது பக்கத்திலே தேவசேனை திருக்கல்யாணம் செய்து கொண்ட கோலத்திலே இருப்பாள். நேர் எதிரே யார் இருப்பான்னு நாரத பகவான் இருப்பார். 2 திருக்கல்யாணங்களுக்கும் சாட்சி அவர் தான். திருக்கல்யாண கோலம் 2 பேரையும் திருக்கல்யாணம் செய்து கொண்ட போது முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது நாரத பகவானுக்கு. அதனால் இங்கே வந்தவர் திருத்தணிகையிலே முருகப்பெருமானை சந்தித்தார். நமஸ்காரம் செய்து தரிசனம் செய்து கொண்டு பிரதட்சணம் செய்து தோத்திரம் செய்து ஸ்கந்த கடவுளிடத்தே ஒரு விண்ணப்பமாக திருவடிகளிலே வைக்கிறார். பக்கத்திலேயே இதே போல இந்த மலையினுடைய தொடர்மலை, அந்த தொடர்ச்சியான மலையிலே ரொம்ப அழகான இயற்கை வளங்களோடு கூடிய மலை. அந்த மலைக்கு வள்ளிமலை என்று திருநாமம். வழின்னு சொல்லி வடமொழியிலே சொல்லப்பட்டால் காற்றுன்னு ஒரு பொருள் உண்டு.
அந்த காற்று குளிர்ந்த தென்றலாக எப்போதும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி அது. அதனால் அதற்கு வள்ளிமலைன்னு பெயர். அந்த வள்ளிமலையிலே குறவர்கள் நிறைய உண்டு. அந்த குறவர்கள் கூட்டத்திற்கு நம்பிராஜன் என்பான் ஒருவன் தலைவனாக இருக்கிறான். அவன் இறைவனுடைய அருளுக்கு இலக்கானவன். சிவபெருமானை வேண்டி தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று விசேஷமாக பூஜைகள் எல்லாம் செய்தான். முருகா, உன்னை முன்னிட்டும் பூஜைகள் செய்தான். அந்த மரபின்படி அவனுக்கு எம்பெருமான் விசேஷ கடாட்சத்தாலே வள்ளிச்செடிக்கு நடுவே ஒரு பெண் குழந்தை வந்தடையும்படியாக அருள் செய்தார். அந்த பெண்ணை கண்டடைந்து வந்த நம்பிராஜன் அவளை அன்பும் அறிவும் சேர்த்து வளர்த்து திருமண பருவத்தை அவள் அடைந்திருக்கிறாள். அவள் அழகிற்கு வேறு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு சொன்னார். இவள் பேரழகிற்கு வேறு ஒருத்தியுமே நாம் சாதாரணமாக சொல்லிடவே முடியாது, உதாரணமாக சொல்ல முடியாது. நேர் ஒருவரும் இல்லாத வள்ளி அவள். அந்த வள்ளி நாயகியை நீங்கள் திருக்கல்யாணம் செய்து கொண்டு எழுந்தருளும் காட்சியை நாங்களெல்லாம் காணும் காலம் நெருங்கிவிட்டதோன்னு நினைக்கிறேன்னு விண்ணப்பம் வைத்தாராம். இவர் சொன்னவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட முருகப்பெருமான் நேரே அங்கே புறப்பட்டு சென்றார். அது வரையில் வள்ளி நாயகிக்கு முருகப்பெருமான் என்றால் யார், அவனுடைய குமாரத்தன்மை என்ன, அவனுடைய ரகசியம் என்ன, அவதார நோக்கம் என்ன, பராக்கிரமம் என்ன, ஞானம் என்ன, இதை பற்றியெல்லாம் எதுவும் சிந்தனையே கிடையாது. ஆனால் அவளோ குறவர்கள் இனத்திலே பிறந்தவள். தனக்கு முருகப்பெருமான் அருளாலே ஒரு பெண் குழந்தை வேண்டும்னு நம்பிராஜன் விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்தார்னு பார்க்கிறோம். இதே பூஜையை கண்ணப்பருடைய தந்தையாரும் செய்கிறார். தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு சொல்லி முருக வழிபாடு தான் செய்கிறார். சஷ்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானமே வடிவாக பக்தியும் சிரத்தையும் ஓடு கூடி ஒரு பிள்ளை வேண்டும் என்றால் முருகப்பெருமானை தவிர அதை கொடுப்பதற்கு எந்த தெய்வமும் கிடையாது. முருகப்பெருமானை வேண்டித்தான் ஒரு குழந்தை வரத்தை வேண்ட வேண்டும். முருகப்பெருமானிடத்தை வேண்டினால் கிடைக்காதது எதுவும் இல்லை, வரம் உட்பட, சந்தான பிராப்தி உட்பட. தானே குழந்தையாக வந்து தோன்றுவான். அந்தபடிக்கு பிள்ளை வேண்டும் என்று வேண்டி வேடுவர்கள் 2 புராணங்களிலே பிரபலமாக சொல்லப்படுவது கண்ணப்ப நாயனாருடைய தந்தையார் காளத்தி மலைக்கு பக்கத்திலே இருந்த மலைப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அங்கே பறக்க முருக வழிபாடு செய்தாராம். பெரிய அளவிலே முருக வழிபாடு செய்து பலி எல்லாம் கொடுத்து முருகாடல் எல்லாம் ஆடி வணங்கி தனக்கு ஒரு பிள்ளை பேறு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால்தான் பெரிய புராணத்தில் நேரடியாக இல்லைன்னாலும் பிற்கால புராணங்களில் சொல்லுவது முருகப்பெருமானே வந்து பிறந்தானோன்னு ஆசிரியிக்கும்படியான சிவபக்தியோடு கண்ணப்பர் தோன்றினார். இது ஒருவேளை முருகப்பெருமானேன்னு நினைக்கும்படியான சிவபக்தி கண்ணப்பரிடத்தே இருந்ததாம். அதே போலே நம்பிராஜனும் முருகப்பெருமானுக்கு வழிபாடெல்லாம் செய்து உன் அருளே வடிவாக ஒரு குழந்தை வேண்டும்னு கேட்டார். அவர் எதிர்பார்த்திருப்பாரா முருகப்பெருமானுக்கு தான் மாமனாராகும் பாக்கியமெல்லாம் கிடைக்கும்னு? வேண்டியவற்றையெல்லாம் கொடுப்பான், வேண்டியதற்கு மேலேயும் கொடுப்பார். அந்த அளவிலே வள்ளிநாயகியை பெண் பிள்ளையாக பெற்றடைந்தான். பருவத்திற்கு தகுதியாக அவளை வளர்த்து வந்தான். குலத்திற்கு தகுதியான கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அவளும் வளர்ந்து பருவமெய்தி இருந்தாள். திணைப்புணம் காக்கும் காலம் வந்தது. திணைப்புணம் காத்தல் இது வேடுவர்களுக்கென்று வாய்த்த தொழில். இதிலே பெண்களும் ஈடுபட்டிருந்தார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. திணைப்புணம் காக்க வேண்டிய ஒரு காலம். அந்த காலம் திணை கதிர்கள் எல்லாம் முத்தி வெடித்திருக்கக்கூடிய காலம். பறவைகள் வந்தால் கொத்தி தின்றுவிடும். அதனால் அந்த புணத்திற்கு நடுவே ஒரு பெரிய உயரமான மேடை அமைத்து அந்த மேடை மேலே நின்று கொண்டு கவிண்கல் எரிந்து, கவட்டை கல்பாங்க, அது சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது, ஆனால் முனை பார்த்தா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். ஓங்கி எரிந்தால் அது அளவு சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துக்கு போகும். போன வேகத்தில் பட்டா உயிர் போயிடும். பறவைகளை விரட்டுவதற்காக வேண்டி இவர்கள் அந்த மாதிரி கல்லை எல்லாம் செய்து தேய்த்து வைத்து கொண்டு கல்லை அடித்து பறவைகளை விரட்டக்கூடிய ஒரு பணி. பகலும் இரவுமாக இருந்து செய்ய வேண்டியது. இவள் வீரமங்கையானபடியாலே அந்த பணியிலே தானே ஈடுபட்டிருந்தாள். திணைப்புணத்தில் தான் வள்ளிநாயகியை தொடர்ந்து போய் முருகப்பெருமான் தன் பக்கம் வரும்படியாக ஈர்த்தான்னு சொல்லப்படுகிறது. எத்தனை லீலைகளை அந்த இடத்திலே செய்து காண்பித்தான் முருகப்பெருமான். என்னென்ன வடிவங்கள் முடியுமோ அந்தந்த திருவேடங்கள் எல்லாம் தாங்கினான் என்று சொல்லப்படுகிறது. முதல் முன்னம் வேடுவனாகத்தான் தோன்றினான் வள்ளிநாயகிக்கு முன்பாக. சுவாமியினுடைய சித்தமே அம்பிகை என்ன திருவுருவம் தாங்கினாலோ அதற்கு தகுதியாக தானும் திருவேடம் தாங்குவார். அம்பிகை மீனவ குலத்திலே பிறந்தாள் என்றால் சுவாமியும் மீனவனாகவே வடிவம் எடுத்து வருவார். அம்பிகை அரசகுலத்திலே இளவரசியாக தோன்றினாள், சுவாமி தகுதியாக அரசகுலத்திற்கு இளவரசன் போலே வந்து நிற்பார். இந்த நிலையில் வள்ளிநாயகி வேடுவ பெண்ணானபடியாலே தந்தை செய்த அதே வழக்கம், இவன் வேடுவனாக புறப்பட்டான். வேடுவன் என்ற தொழில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக தொன்மை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. வேதங்களே கூட சிவபெருமான் முதல்ல தொடக்க காலத்திலேயே தோன்றிய வடிவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிராத வடிவத்தை முன்னம் வைக்கிறது. கிராட்டன்னு சொன்னால் வேடன்னு பொருள். வாஸ்தவத்தில் மனிதகுலம் முதல்ல செய்து கொண்டிருந்த தொழில் அதுதானே. வேட்டையாடிதானே சேகரித்தோம். அதனால் இறைவனும் கூட முன்னம் எடுத்த வடிவமாக வேடுவன் என்ற வடிவம் சொல்லப்படுகிறது.
திருக்குடந்தை தலபுராணத்திலே பார்க்கலாம். உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு புதிதாக தோற்றுவிக்கப்பட வேண்டிய காலம். திருக்கைலாயத்திலே பிரம்மதேவனை பெருமான் நியமித்திருக்கிறார். பிரம்மன் பல திருத்தலங்களிலிருந்தும் புனித மண்ணையெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து மண்ணாலான ஒரு குடத்தை செய்தான். அந்த குடத்திலே புனித நீர் கொண்டு நிரப்பி அதை ஒரு பூர்ண கும்பமாக கலசமாக ஸ்தாபித்தான். பெருவெள்ளம், ஊழி பெருவெள்ளம் புறப்பட்டு வந்தது. அந்த வெள்ளம் வடிந்த போது அந்த பூர்ண கும்பம் ஒரு திருத்தலத்திலே போய் தங்கி இருந்தது. கைலாயத்திலிருந்து மிதந்து வந்த அந்த கும்பம் ஒரு திருத்தலத்திலே தங்கி இருந்தது. சுவாமி என்ன வடிவம் தாங்கி வந்தார்? கிராடனாக வடிவம் தாங்கி வந்தார். வேடுவனாக தோன்றினார் சிவபெருமான். வந்தவர் தன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கொண்டு அந்த குடத்தின் பேரிலே எய்த அந்த குடம் பல பகுதிகளாக வெடித்து சிதறி திருக்குடந்தை குடமூக்கு என்ற திருத்தலம் தோன்றியது. அதனுடைய மற்றைய பகுதிகளெல்லாம் விழுந்த தலங்கள் சுற்றி சுற்றி இருக்கு. குடவாசல்னே ஒரு திருத்தலம் உண்டு, திருக்குடவாயில்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடத்தின் வாய்ப்பகுதி விழுந்த இடம் திருக்குடவாயில். இப்படி குடத்தின் ஒவ்வொரு அங்கமும் விழுந்ததாக சொல்லப்படும் தலங்கள் திருக்குடந்தையை சுற்றி சுற்றி இருக்க பார்க்கிறோம். அப்படி இறைவன் முதல் முன்னம் எடுத்த கோலங்களிலே ஒன்று வேடுவனாக வந்த திருக்கோலம். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுப்பதற்கு வேடுவனாகத்தான் புறப்பட்டு வந்தார். பெருமானுடைய 25 மூர்த்தங்களுக்குள்ளே கிராத மூர்த்தின்னு இந்த வடிவம் உண்டு. கும்பகோணத்திலே கும்பேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் மங்களாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா தெற்கு நோக்கி ஒரு சன்னதியிலே கம்பீரமாக காட்சி தருவார். கையிலே வில்லும் அம்பும் ஏந்தி சிரித்த முகத்தோடு காட்சி தருவார். கிராடனாக வேடுவனாக வந்த வடிவம். தந்தையார் அருள் வழங்க முதலில் எடுத்த வடிவம். அதனால் முருகப்பெருமானும் வள்ளிநாயகி ஆகிற பரமபக்தைக்கு அருள வேண்டி முதல் முன்னம் அந்த வடிவத்தையே தேர்ந்தெடுத்தார். இது எல்லாம் தத்துவத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டியது. முருகப்பெருமான் வரணும்னு நினைத்தார்னா அதே அருட்கோலத்தோடே வந்து கையிலே வஜ்ராயுதம் சக்தியாயுதம் ஏந்தியபடியே காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணினா வள்ளிநாயகி வரமாட்டேன்னு சொல்ல போறார். அந்த உயிரின் பக்குவத்தன்மையை சோதித்து பக்குவத்தை கூட்டுவித்து ஞானத்தால் அந்த உயிரை முழுக்காட்டி தன்பால் ஈர்த்து கொள்ள வேண்டிய நிலை. அதனால் முதல் முன்னம் வேடுவனாக காட்சி கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. உலகப் படைப்பின் போது சிவபெருமான் எடுத்த கோலத்தை வள்ளிநாயகி விஷயத்திலே முதன் முன்னம் எடுத்தான் முருகப்பெருமான். வேடுவனாக தோன்றி வள்ளிநாயகினிடத்தே வந்து சரசலீலைகள் எல்லாம் செய்ய தொடங்கினானாம். வேடிக்கையாக பேச்சு கொடுக்க தொடங்கினானாம். உயிரின் தன்மை எப்படி இருக்கணும், மற்றைய விஷயங்களிலே லயித்து விழுந்து விடாமல் இறைவன் ஒருவனேன்னு இருக்கணும். வள்ளிநாயகியும் தன் பருவத்திற்கு ஒத்தவனாக ஒருவன், கம்பீரமான தோற்றம், அழகே வடிவானவனாக இருக்கிறான். இளமை ததும்பும் திருக்கோலம். இந்த கோலம் நம்மிடத்தை இப்படி இந்த திருவுருவத்தோடு ஒரு இளைஞன் வந்து பேசினான்னா நாமும் அன்பு வார்த்தை சொன்னால் என்னன்னு நினைக்கல. அவனை சாடினாளாம் அம்பிகை. தூரப்போன்னு அவனை தள்ளிக்கொண்டே இருந்தாளாம். இவள் முகம் கொடுத்து பேசவே இல்லை. எப்படி உயிர்கள், ஆன்மா, பக்தி செய்யக்கூடிய உயிர் இறைவனை தவிர வேறு ஒன்றிலும் லயிக்க கூடாதோ அதன்படியே அம்பிகை இந்த இடத்திலே லயிக்காது தன்னையே தான் காத்து கொண்டாள். அதன் பிறகு வந்த வேடுவன் தனக்கு தாகமெடுப்பதை சொல்லி தனக்கு தண்ணீர் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். இது உபச்சார வழக்கு. சுவாமியை ஆவாகனம் பண்ணினோன்னா முதல்ல என்ன கொடுக்குறோம்? அர்க்கியம் கொடுக்குறோம். சிவபெருமான் எழுந்தருளிட்டார் அந்த சிவலிங்கத்திலேன்னு பாவித்தால் அர்க்கியம் கொடுக்குறோம். அதைத்தான் கேட்டிருக்கார். நேரே அழைத்து கொண்டு போனால் வள்ளிநாயகி சூரிய கிரணமே நுழையாத ஒரு சுனையிலிருந்து தீர்த்தம் பெற்று கொடுத்தாள். சூரிய கிரணம் நுழையாத தீர்த்தம் வாஸ்தவத்திலே நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. நிஷித்தம்னா கைகொள்ளக்கூடாது. அதனால்தான் மடப்பள்ளிக்குள்ளேயே கிணறு கட்டினாலும் கூட மேலே சின்னதாக ஒரு பலகனி வச்சுருப்பாங்க. அதன் வழியே ஒரு கிரணமாவது படணும். சூரிய வெளிச்சம் படாத தீர்த்தத்தை நாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு விதி சொல்லியிருக்கு. ஆனால் வள்ளிமலையிலே ரொம்ப விசேஷமாக இன்னைக்கும் மலையுச்சியிலே ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே சூரிய வெளிச்சம் படாத சுனையாக அந்த சுனை இன்றும் உள்ளது. புராணத்திலே பல நூறாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க. அந்த சுனைக்கு கூட்டிக் கொண்டு போய் தீர்த்தம் கொடுத்தாளாம் அம்பிகை. சிவபூஜையிலே அர்க்கியம் வழங்குவது போலே இது. இப்போ உபச்சாரம் செய்திருக்கிறாள். அதை ஏற்றுக்கொண்டான் முருகப்பெருமான். பேசிக்கொண்டே வெளியே வந்தான். இன்பமாக பேசிக்கொண்டே வெளியே வந்தானாம். வந்த மாத்திரத்தில் நம்பிராஜன் அங்கே எதிரே வருவதை பார்த்தாள் அம்பிகை. பயம் கொண்டாளாம். எங்காவது ஓடி மறைந்து விடுன்னு சொன்னாளாம். முருகப்பெருமான் அந்த இடத்திலேயே நின்றான். பா, மறைந்து போன்னு சொல்றேனே, உனக்கு காதுல விழலையா, நீ என்ன மரமான்னு கேட்டாளாம். அந்த நொடிப்பொழுது கடம்ப மரமாக அங்கேயே காட்சி கொடுத்தான். கடம்ப மரமாக காட்சி கொடுத்தான் முருகப்பெருமான். வள்ளிநாயகி பயம் கொண்டாளாம் ஒரு நொடிப்பொழுது. இப்போ இங்கே நின்று பேசிக்கொண்டிருந்தானே, அத்தனை கம்பீரமாக ஒரு இளைஞன் பேசிக்கொண்டிருந்தானே, எங்கேன்னு பார்த்தா மரமாக காட்சி கொடுத்தானான். முருகப்பெருமான் கடம்ப மரத்திலே அப்படியே ஆவாகனம் பண்ணலாம். எப்படி ஒரு வில்வ மரத்தையோ கொன்றை மரத்தையோ பார்த்தால் சிவபெருமானே இருக்கிறார்னு கொள்ளுகிறோமோ,
அதுபோல கடம்ப மரத்தை தரிசித்த மாத்திரத்தில் அது முருகப்பெருமான்னு கொள்ள வேண்டியது. ஆனாய நாயனாருக்கு முக்தி கொடுக்கும் போது சிவபெருமான் எங்கே காட்சி தந்தார்னா எதிரே இருந்த கொன்றை மரத்திலே காட்சி கொடுத்தார். இவர் அங்கே போய் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தார். பசுவாடு மேய்க்க போய் விட்டுட்டார். புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கார். இவர் யாதவ குலத்தை சேர்ந்தவர். குலத்திற்கு ஏற்றார் போல் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார். எதிரே சிவலிங்கமாக இருந்தது, கொன்றை மரம் தான் இருந்தது. அந்த கொன்றை மரமே சிவமாக காட்சி கொடுத்தது. சரக்கொன்றை மரம் ஒரு இடத்திலே இருந்தால் அது சிவமாகவே காட்சி கொடுக்கக்கூடியது. வில்வ மரம் ஒரு இடத்திலே இருந்தால் அது சாட்சாத்த சிவஸ்வரூபம். அந்த வரிசையிலே கடம்ப மரமாக ஒரு மரத்தை நாம் பார்த்தாலே கையை கூப்ப வேண்டியது. அது சாட்சாத்தா முருகப்பெருமானுடைய வடிவம். அந்த கடம்ப மரமாக காட்சி கொடுத்தானா முருகப்பெருமான். பார்த்த வள்ளிநாயகி என்ன நடக்குதுன்னே தெரியல, பயம் கொண்டாள். வந்த நம்பிராஜன் அம்மா வீட்டிற்கு போகலாம்னு சொல்லி அழைத்து கொண்டு சென்று விட்டான். திரும்ப திரும்ப அந்த கடம்ப மரத்தை பார்த்தபடியே நகர்ந்தாளாம் வள்ளிநாயகி. இவன் வீட்டிற்கு சென்று விட்டார். அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியல. இதே கோலத்திலே வேடுவர்கள் இல்லத்திற்குள்ளே புகலாமான்னு கேட்டால் அது விதி ஆகாது. வம்பு வல்லடி வழக்கு வேண்டாம்னு நினைத்தானா முருகப்பெருமான். எந்த நிலையிலே போனால் அவளை கரம் பிடிக்கலாமோ அந்த கோலம் பூண்போம்னு நினைத்து கொண்டு வருங்காலத்தை எதிர்நோக்கி பார்த்து அதனுடைய தன்மையை கணித்து சொல்லக்கூடிய ஒரு குரத்தி வடிவம் தாங்கினானாம். காலம் கடந்து எதிர்காலம் நடக்க இருப்பதை அறிந்தவனாக, எதிர்காலத்தை கணித்து சொல்லணும்னா முக்காலமும் அறிந்தவர்களாக இருக்கணும். 3 காலத்தையும் தெளிவாக அறிந்த ஒரே ஒருத்தர் சுவாமி மட்டும்தான். இறைவனுக்கு மட்டுமே காலம் கட்டுப்படும். முக்காலமும் உணர்ந்தவன்னா சுவாமியை மட்டும்தான் சொல்கிறோம். வள்ளிநாயகியை கரம் பிடித்து பார்க்க வேண்டி முருகப்பெருமான் எல்லா காலங்களினுடைய தன்மையும் அறிந்தவனாக குரத்தியாக ஒரு வேடம் கொண்டு குறி சொல்லுகிறேன்னு புறப்பட்டு போனான். குறிங்கிற சொல்லுக்கு ரகசியம்னு ஒரு பொருள் உண்டு. ரகசியத்தையும் குறின்னு சொல்லுவோம். அது என்னமோ அவர்களுக்குள்ளே ஜாடையாக பேசிக்கொண்டார்கள், குறி வைத்து பேசிக்கொண்டார்கள்னா ரகசியமாக ஏதோ சம்பாஷணைன்னு அர்த்தம். குறி சொல்லுகிறேன்னு புறப்பட்டதுன்னா ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்னு புறப்பட்டானாம். வேறு யாராலும் எந்த குடிப்பெண்களினுடைய கரத்தையும் வலிய சென்று பற்ற முடியாது, குறி சொல்பவர்களையும் வளையல்காரர்களையும் தவிர. அதனால்தான் சிவபெருமான் தாருகாவனத்து ரிஷிகளினுடைய கரங்களை எல்லாம் ரிஷிபத்தினிகள் கையை பிடிக்க வளையல் செட்டியாக புறப்பட்டு போனான்னு மதுரையிலே ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அந்தபடிக்கு முருகப்பெருமானும் குறி சொல்லும் கோலத்திலே எழுந்தருளி வள்ளிநாயகி தன் கரம் பிடித்து வரவிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் முன்கூட்டியே சொல்லத் தொடங்கினான். காலங்கடந்த தத்துவம் அவன் என்றபடியா. மற்றைய குறி சொல்பவர்கள் ஜோசியர்கள்லாம் சொல்லுவது பலிக்குமோ பலிக்காதோ அதெல்லாம் அவங்க முதலே சொல்லிடுவாங்க. என் நாக்குக்கு என்ன வருதோ அதான் சொல்கிறேன், நடக்குமோ நடக்காதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்லுவதெல்லாம் பலிக்கும். ஆனபடியால் குறி சொல்லத் தொடங்கினான். அப்படி தொடங்கியதுதான் வள்ளிநாயகி மரபிலே குறி சொல்லக்கூடிய கூட்டங்கள் இன்றும் கூட நிறைய ஊர்களிலே இருக்க பார்க்கலாம். திருச்செந்திலம்பதியிலே அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். சமீபத்திலே போன போது கூட குறி சொல்வதற்குன்னு வந்த அந்த அம்மையார் வள்ளிநாயகியை முன்னிட்டு ஸ்தோத்திரம் செய்துத்தான் குறி சொல்லவே தொடங்கினாள். அப்படி வள்ளி வழியிலே குறி சொல்பவர்களாகத்தான் அவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த வள்ளிக்குரத்தி கரத்தை முதல் முன்னம் பிடித்தானா முருகப்பெருமான். அதனால் வள்ளிநாயகி அச்சம் மடமெல்லாம் கொண்டாள், முருகப்பெருமான் ஆனந்தம் கொண்டானாம். இந்த இடம் ரொம்ப ரகசியமான இடமாக சொல்வது இதற்கெல்லாம் தான். வள்ளிநாயகி தனக்கு ஆசை காதலி, அவள் கரத்தை பிடித்து கொண்டபடியால் ஆனந்தமடைந்தான்னு சொன்னா இப்போ முருகப்பெருமானுக்கு இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கோன்னு ஒரு கேள்வி வருது. இறைவன் இன்பம் துன்பம் போன்ற அந்த வேறுபாடுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தனக்கு பிடித்ததை ஒருத்தன் செஞ்சுட்டான்னா அவனிடத்தே பாரபட்சத்தோடத்தெல்லாம் நடப்பது இல்லை. தனக்கு பிடிக்காத ஒருத்தன் செஞ்சுட்டானா இவனை நான் பார்க்கவே மாட்டேன், இவன் கோயிலுக்குள்ளே வந்தால் விடாதீங்கோள்னு சொல்லுவதில்லை எம்பெருமான். எத்தனை தவறு செய்தவர்களானாலும் உள்ளே வந்தவர்களுக்கு அதே போலே தரிசனம் தந்து அனுப்புகிறான். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிடித்தவர்கள் பிடித்தவர்கள்னா யாருமே கிடையாது. அத்தனை பேரும் தன் படைப்புன்னு ஆன பிறகு திருத்தி பணிகொள்வான். தவறு செய்தார்கள் என்றால் திருத்தி பணிகொள்வானே தவிர ஒதுக்கி வைப்பது வழக்கமில்லை. அப்போ பெருமானுக்கு இன்பம் துன்பம் என்ற ஒன்று இல்லை. முருகப்பெருமான் வள்ளிநாயகி கரத்தை பிடித்து உள்ளங்கை ரேகையெல்லாம் பார்த்தவுடன் இவன் இன்பம் கொண்டான்னு சொல்லப்படுகிறது. வேறு ஒன்றும் இல்லை, வள்ளிநாயகி உயர்ந்த பக்குவத்தோடு கூடிய ஒரு ஆன்மா. அப்படி பக்குவ நிலையிலே ஒரு அடியார் கிடைக்கப் பெற்றால் இறைவனும் மகிழ்வான். இந்த பக்குவத்தோடு ஒருவர் நமக்கு கிடைப்பார்களான்னு மகிழ்வானாம். இந்த பக்குவத்தோடு ஒரு அடியாரை பார்க்க முடியுமா இன்னைக்குன்னு மகிழ்வானாம். அந்த நிலையிலே திருநாளை போவார் தில்லை அம்பலத்திற்கு வர 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 நடராஜ பெருமான் மகிழ்ந்தார். அவர் அடியார்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்தார்கள். தேவகூட்டங்கள் எல்லாம் மகிழ்ந்ததாம். அங்கே முக்தி கிடைக்க போறது என்னவோ திருநாளை போவாருக்கு மட்டும்தான், நந்தனாருக்கு மட்டும்தான் முக்தி இன்பம். இவர்களெல்லாம் ஏன் மகிழ்ந்தார்கள்னு கேட்டா இப்படி ஒரு அடியாரை பார்க்க முடியுமா,
அடியார்த்தன்மையிலே இந்த பக்குவ நிலை எத்தனை பேருக்கு வாய்க்கும்னு இவர்களெல்லாம் இன்பம் கொண்டார்களாம். அந்தபடிக்கே முருகப்பெருமானும் வள்ளிநாயகி திருக்கரத்தை பிடித்த மாத்திரத்தில் இப்படி ஒரு பக்குவ நிலையிலே வாய்க்கப் பெற்றவள் இவள்னு மகிழ்ந்தானாம். இன்பம் பொங்க அடுத்தடுத்து நடக்கவிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் 2 வெவ்வேறு முறையிலே சொல்றானாம். ஒன்று சங்கேதமாக வள்ளிநாயகிக்கு மட்டும் புரியும்படியாக குறி சொல்வது. இங்கே குறி சொல்றதுனா ரகசியத்தை சொன்னான். ஆனால் அவன் சொன்ன சொல் மற்றவர்களுக்கு எப்படி கேட்டதுன்னா, மங்களமான சில காரியங்கள் எல்லாம் நடக்கவிருக்கிறது, திருமணப் பருவம் அடைந்த பெண்ணை வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள், அவளுக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது, நீ திருமண செலவுக்கெல்லாம் சரியா பார்த்துக்கோப்பா, திட்டம் பண்ணி வச்சுக்கோன்னு அறிவுரை மற்றவர்களுக்கு. வள்ளிநாயகிக்கு அதற்கிடையே சேர்த்து சொன்ன குறி, பிரம்ம முகூர்த்த காலத்திலே உனக்கானவன் கூடிய சீக்கிரத்திலே வந்து உன்னை கைகொள்வான், ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து உனக்கு உபதேசம் செய்து வைப்பான்னு சொன்னான். 2 பேருக்கும் வெவ்வேறு விதமாக சொன்னான்னு சொல்லப்படுகிறது. சிவகீதைன்னு நமக்கு ஒரு ஞானசாத்திர நூல் உண்டு. மகாபாரதத்தில் 2 கீதைகள் உண்டு. பகவத்கீதை பிரசித்தமாகிடுச்சு, அதை பிரசித்தப்படுத்தினார்கள். அது கண்ணன் சொன்னது. நமக்கு சிவனடியார்களுக்கு சிவகீதைன்னு தனியே ஒரு கீதையே உண்டு. அத்தியாயமாக சிவபெருமான் உபதேசம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்திலே கண்ணன் சொன்ன கீதைக்கும் முன்பாகவே இந்த கீதை வந்துவிடும். அந்த சிவகீதையிலே சிவபெருமான் ஞானாசிரியராக இருந்து உபதேசம் செய்வார். அந்த உபதேசத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதில் அவர் சொல்கிறார், மேலோட்டமாக பார்த்தா ஒரு பொருள் தெரியும், இதை ஆச்சாரியரிடத்தே இருந்து உபதேசமாக பெற்று அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற பொருளை பெற வேண்டும்னு உபதேசம் பண்றார். இங்கேயும் அதான் ஆயிற்று. பக்குவமடைந்த வள்ளிநாயகிக்கு முருகப்பெருமான் சொன்னதெல்லாம் தனக்கு உபதேச சொல்லாக கேட்டது. பக்குவத்திலே வள்ளிநாயகிக்கு ஈடாகாத ஏனைய அடியார்களுக்கு, சுற்றி இருந்த மற்றவர்களுக்கெல்லாம் அது ஏதோ திருக்கல்யாணத்தை பற்றி பேசுறாருங்கிற அளவில் தான் புரிந்தது. இப்படி அடியார்களுக்கு மட்டும் புரியும் விதத்திலே சொல்லக்கூடிய திறமை இறைவனுக்கு. அந்த அளவிலே உபதேசம் செய்து முடித்து தானும் மறைந்தருளினான். மறுநாள் திரும்பவும் திணைப்புணக்காவல் அங்கே முருகப்பெருமான் வயோதிகர் வடிவத்திலே தோன்றினார்னு சொல்லப்படுது. முதல்ல இளமை பருவம், அதிலேயும் வள்ளிநாயகி பொருந்தி வந்தாள். இப்போ அடுத்த நாள் வயோதிகனான ஒரு திருக்கோலம், அங்கேயும் பொருந்தி வருகிறாள். இது எப்படி ஆகக்கூடியது? வெவ்வேறு வயதிலே இவன் வந்து நின்றால் வள்ளிநாயகி அதோடு பொருந்தி வர முடியுமான்னு கேட்டா, கீழேயே சொன்னது தான். சுவாமி என்ன திருவுருவம் தாங்குகிறாரோ அதற்கு தகுதியாக அம்பிகை திருவுருவம் தாங்குவாள். அம்பிகை என்ன திருவேடம் தாங்கினாலோ அதற்கு தகுதியாக இவரும் தாங்குவார். இப்படி மாறி மாறி ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் பொருந்தி போகக்கூடிய தன்மை இவர்களுக்கு மட்டுமே வாய்த்தது. இந்த தம்பதிகளுக்குத்தான் அது வாய்க்கும். அந்த நிலையில் இவர் வயோதிகர் கோலத்திலே தோன்றினார். இதையும் சிவபெருமான் செய்து காண்பித்திருக்கார். அந்த நிலையில் அப்பா செய்ததை அப்படியே பிள்ளையுமாக இவர் செய்தார். வயோதிகர் கோலத்திலே அங்கே தோன்றி வள்ளிநாயகியினிடத்தே போய் தானும் சிருங்காரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பழகினார். வள்ளிநாயகி வெறுத்தவரை தள்ளினாள். இப்படியெல்லாம் பேச தகுமோன்னு சொல்லி தள்ளினாள். அந்த இடத்திலே அதற்கு மேலே நடந்தது பிரசித்தமாக எல்லோரும் அறிந்தது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது விக்கினம் நிவர்த்தியாக வேண்டுமென்றால் விக்கினத்தை அழிக்கக்கூடியவரான, இடர்பாட்டை தீர்ப்பவரான விநாயகப் பெருமான் எழுந்தருள வேண்டும். பிரயாணம் மேற்கொண்டாலும் விநாயகப் பெருமானை வழிபடுகிறோம். எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அவரை முன்னிட்டு கொண்டு செய்கிறோம். காரணம் வேறொன்றும் இல்லை, அவர் கணக்கூட்டத்திற்கு அதிபதி. கணங்கள்னு சொன்னால் சிவனடியார்களுக்கு அவர்தான் தலைவர். அடியார்களை வணங்கி எல்லாவற்றையும் முதல்ல தொடங்குறோம்னு அர்த்தம். ஏன்னா விநாயகரை வழிபட்டோம்னா அப்போ சிவபெருமானை விட விநாயகர் பெரியவரான்னு ஒரு கேள்வி வந்துடும். அது தெளிவு தர வேண்டி சொல்லுவது, விநாயகப் பெருமான் கணபதின்னு பேர் அவருக்கு, கணக்கூட்டங்களுக்கு அதிபதி அவர். அந்த நிலையில் விநாயகப் பெருமானை வழிபடணும். முருகப்பெருமானும் இந்த இடத்திலே இடர் தீர வேண்டி விநாயகப் பெருமானை வழிபட்டார். விநாயகப் பெருமான் யானை வடிவம் எடுத்து வந்தார்னு சொல்லப்படுகிறது. யானை வடிவம் எடுத்து வந்தார். இந்த யானையாக அவர் புறப்பட்டு வந்ததென்பது யோக ரகசியத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டியது. இதே பௌராணிகர்கள் கூட, புராணம் சொல்பவர்கள் கூட இதை ஒரு வேடிக்கையாக சொல்வது போலே, முருகப்பெருமான் ஏதோ காதல் செய்ய தொடங்கினார், அந்த காதலுக்கு துணையாக விநாயகப் பெருமான் புறப்பட்டு வந்தார், அந்த காலத்திலேயே தம்பிக்கு காதலுக்கு துணையாக அண்ணன் போன செய்தியெல்லாம் உண்டுன்னு ரொம்ப விரசமாக அதை பேசிவிடுகிறார்கள். தெய்வீக திருமணங்களிலே ஏதோ ஒரு அளவிலே சிருங்காரம் வேடிக்கையெல்லாம் சேர்க்கலாம்னாலும் அளவுக்கு மிஞ்சி போயிட்டா அது அடிப்படை தத்துவத்தையே பாதித்து விடும். ரொம்ப நுட்பமாக பொருள் கொள்ள வேண்டியது. முருகப்பெருமானோடு சம்பந்தம் வள்ளிநாயகிக்கு ஏற்பட்டு விட்டது. அவர் குரத்தி கோலத்திலே எழுந்தருளி உபதேசங்களும் செய்து வைத்து விட்டார். இப்போ வாஸ்தவத்திலே யோக மார்க்கத்திலே ஈடுபடுபவர்களுக்கு ஆச்சாரிய தரிசனம் கிடைத்து உபதேசம் பெற்றுவிட்டால் அடுத்து நடக்கவிருக்கும் செய்தி என்னன்னு கேட்டா, குண்டலினி ஆனது மூலாதார சக்கரத்திலிருந்து புறப்பட்டு மேல் நோக்கி செல்ல தொடங்கிவிடும். குண்டலினி மூலாதார சக்கரத்திற்கு பக்கத்திலேயே அடைப்பட்டு இருக்கு. எல்லாருக்கும் இயல்பிலேயே இருப்பதாக யோக சாத்திரங்கள் சொல்லுகிறது.
இவர்களுக்கு அவர்களுக்குன்னு புதுசாலாம் வர்றதில்லை, எல்லோருக்கும் இயல்பிலேயே அது இருக்கக்கூடியது. அந்த குண்டலினியோடு சேர்ந்து அஜபைன்னு சொல்லப்படும் ரகசியம் பொருந்தி இருக்கு. இறைவனுடைய திருவருளாலே குருநாதரிடத்தே இருந்து சரியான முறையிலே உபதேசம் பெற்று அந்த யோகத்தை பயிற்றுவிப்பவர்களுக்கு, பயில்பவர்களுக்கு காலம் கணிந்து வரும்போது அந்த குண்டலினியானது முதல் ஆதார சக்கரமாய் விளங்கும் மூலாதார சக்கரத்திலிருந்து புறப்பட்டு மேல் நோக்கி போக வேண்டியது. மூலாதார சக்கரத்திற்கு உரிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயக கடவுள் ஒவ்வொரு ஆதார சக்கரத்திற்கும் ஒரு தெய்வத்தை இறைவன் பணித்து வைத்திருக்கிறார். மூலாதார சக்கரத்திற்கு விநாயகப் பெருமான் அதிபதியாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கார். அந்த மூலாதார சக்கரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கும் வடிவம் ஒரு சதுரம். விநாயகப் பெருமானுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வடிவம் யந்திரத்திற்கு சதுரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சதுர வடிவினனான விநாயகப் பெருமான் வள்ளி நாயகியை துரத்தி கொண்டு போய் முருகரிடத்தே சேர்த்தார்னு சொன்னால், வள்ளி நாயகிக்கு குண்டலினியானது மூலாதார சக்கரத்திலிருந்து புறப்பட்டு மேல் நோக்கி செல்ல தொடங்கிவிட்டதுன்னு பொருள். அந்த அளவில்தான் யானை துரத்தி கொண்டு வந்ததையும் அதற்கு விநாயகப் பெருமானே அந்த யானையாக வந்தார் என்பதையும் சேர்த்து பொருள் கொள்ளுகிறோம். தயவு செய்து இதையெல்லாம் ஏதோ காதலுக்கு உதவி செய்தாருங்கிற அளவுக்கு இதை நீச்சமாக கொண்டு போயிடக்கூடாது. மனதளவிலேயும் அப்படி நினைப்பது நமக்கு அடியார்களுக்கு அது பாங்கு இல்லை. தயவு செய்து அப்படி பொருள் கொள்ளாதீர்கள். இந்த இடத்தில் விநாயகப் பெருமான் அருள் கூட்டுவித்தார் வள்ளி நாயகிக்கு. யோக மார்க்கத்திலே ஈடுபடுபவர்களுக்கு எந்த நிலையிலே விநாயகர் அருள் செய்யணுமோ அந்த அருளை யானையாக வந்து வள்ளிநாயகி விஷயத்திலே செய்து கொடுத்தார். வள்ளிநாயகி புறப்பட்டு ஓடிப்போய் இறைவனை அடைந்தாள். யாரை? முருகப்பெருமானை அடைந்தாள். வாஸ்தவத்திலே இவர் வயோதிகர் வேடத்தில் வந்திருக்கார். பெரிய நரை தாடியோடு, நீளமான தாடியோடு புறப்பட்டு வந்திருக்கார். வள்ளிநாயகியோடு இவர் சண்டையெல்லாம் போட்டிருக்கார். வள்ளிநாயகி தூரப்போன்னு விலக்கி விட்டு ஓடி சென்றாள். யானை துரத்தி வந்தபோது அம்பிகை இவர்கிட்ட ஏன் போகணும்? இவரிடத்திலிருந்து விலகியில் வந்திருக்கா, வேறு திசை நோக்கி போகலாமே. ஓடி வந்து வயோதிகர் கோலத்தில் இருந்த முருகப்பெருமானைத்தான் கட்டி கொண்டார். இங்கெங்கேயோ அதை வைத்திருப்பார்கள், இங்கே வச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. திணைப்புண காவலுக்கு நடுவே இந்த காட்சியெல்லாம் நடந்தது. யானையாக புறப்பட்டு வந்தது விநாயகப் பெருமான்னா. மூலாதார சக்கரத்திலிருந்து குண்டலினி புறப்பட்டது. புறப்பட்ட குண்டலினி எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா சுவாமியினிடத்தை கொண்டு போய் சேர்க்கும், முருகப்பெருமானிடத்தை கொண்டு போய் சேர்த்தது. இந்த யோக ரகசியத்தை தான் வள்ளி நாயகியினுடைய இந்த விநாயகப் பெருமானாக வந்த காட்சியிலே சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் அருணகிரி பெருமான் முதல் திருப்புகழிலேயே இதை வைத்து பாடிவிடுகிறார். கைத்தல நிறைகனி பாட்டிலேயே இதை சொல்லிடுறார். விநாயகப் பெருமான் செய்த அதிசயம் என்ன, அற்புதம் என்னன்னு கேட்டா, இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளேன்னு பாடி கொடுத்தார். அப்புனம் அதனிடை இபமாகினார். இபம்னா யானை, அப்புனம்னா திணைப்புணம் காவல். அதற்கு நடுவிலே இபமாக வடிவம் எடுத்து, யானையாக வடிவம் எடுத்து, அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளேன்னு பாடுறார். அருணகிரி பெருமான் வேண்டுதலை எப்போதும் நடு வரியில வைப்பார், கடைசி வரியிலே அந்த பெருமானுடைய பெருமையை பேசுவார். அதனால தான் திருப்புகழ் பாடும்போது எப்பயுமே கடைசி வரியை பாடிட்டு நடுவில் வர வரியை சேர்த்து பாடுவோம். அதிலே வேண்டுதலை வைத்திருப்பார், பலஸ்ருதியை வச்சிருப்பார். அந்த பெருமான் செய்த அற்புதத்தை கடைசி வரியிலே வைத்து பாடுவார், பராக்கிரமத்தை வைத்து பாடுவார். விநாயகப் பெருமான் செய்த அற்புதங்களிலேயே அருணகிரி பெருமானை கவர்ந்த அற்புதம் என்ன? அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் செய்து வைத்ததுதான் விநாயகப் பெருமானுடைய பெரிய செயல்னு சொல்றார். இதையா அவ்வளோ சிறப்பாக சொல்லணும்? விநாயகப் பெருமான் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறாரே, எவ்வளவோ லீலைகள்லாம் செய்திருக்காரே. வள்ளிநாயகிக்கும் முருகப்பெருமானை கொண்டு போய் சேர்த்தாருங்கிறது தான் அற்புதமானு கேட்டா, யோக மார்க்கத்திலே ஈடுபட்டு சதா சுப்பிரமணிய ஸ்மரணையிலே இருப்பவர்களுக்கு விநாயகப் பெருமான் தான் மூலாதாரத்திலே குண்டலினியை இடித்து துரத்தி மேல் நோக்கி செல்லும்படியாக செய்வார். அது நமக்கு பல பல ஆண்டுகளாகலாம் அடுத்தடுத்த ஆதார சக்கரங்களை கடப்பதற்கு. வள்ளிநாயகி ஏற்கனவே பரிபூர்ண பக்குவ நிலையிலே இருந்தாள். குண்டலினி மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டது, நேரே போய் ஆக்ஞா சக்கரத்திலே சேர்ந்தது. முருகப்பெருமானுடைய தரிசனம் உடனே வாய்க்கப்பெற்றது. வாரி அணைத்து கொண்டார் முருகப்பெருமான். அந்த நிலையிலே மறுநாள் விடியல் வேளையில் சுவாமி அனுகிரகம் செய்ததன்படியே பிரம்ம முகூர்த்த காலத்திலே நேர வள்ளிநாயகியினுடைய இல்லத்திற்கு வந்தாள். அந்த நொடிப்பொழுதே அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றார் அசரிடத்தார் ஆச்சாரத்தைன்னு அப்பர் பெருமான் பாடுவது போலே அன்னையையும் அத்தனையும் அப்போதே நீர்த்தாள். அகலிடத்தார் ஆச்சாரமெல்லாம் மறந்து துறந்தாள். வந்து அழைப்பவன் ஆச்சாரியன். சிஷ்யனுடைய லட்சணம் உடனே போய் சேருவது. இவளும் புறப்பட்டு சென்றாள். சென்றவள் அடைந்த பேரு என்ன? வள்ளிநாயகி அடைந்த பேரு தேவசேனைக்காவது திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாணம் முடிந்து ஸ்கந்தலோகத்திற்கு எழுந்தருளி சுவாமியும் அம்மனும் ஆசீர்வாதம் பண்ணி இங்கேயே நீங்கள் இருங்கள்னு அனுகிரகம் பண்ணிட்டு புறப்பட்டு போன பிறகு தேவசேனையை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு சுப்பிரமணிய ரகசியத்தை உபதேசம் பண்ணி வைத்தார் முருகப்பெருமான். வள்ளிநாயகி பெற்ற பேரு வள்ளி மலையிலேயே
எப்போது எந்த விடியற்காலை பொழுதிலே வள்ளியை கரம் பிடித்து வீட்டிலிருந்து அழைத்து சென்றாரோ, கரவு மனம் செய்தாரோ, அன்றைய நாள் பொழுது அப்போதே அங்கேயே வள்ளிநாயகியை ஒரு கடம்ப மரத்திற்கு அடியே ஒரு பாறையின் மீது சுவாமி அமர்ந்து கொண்டு அந்த அமர்ந்த ஆசனத்திலேயே தன் திருத்தொடைகளிலே வள்ளிநாயகியை வலது திருத்தொடையிலே எழுந்தருளச் செய்து கொண்டு ஸ்காந்த ரகசியத்தை எல்லாம் உபதேசம் செய்து வைத்தான். தேவசேனைக்கு வாய்த்ததை விட எல்லாமே ஒருபடி கூடத்தான் இந்த அம்பிகைக்கு வாய்த்திருக்கிறது. அத்தனையிலும் ஒருபடி மேலேத்தான் இந்த அம்பிகைக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. அருகிலே அமர்த்தி கொண்டு உபதேசத்தை எல்லாம் செய்து வைத்தானாம் வள்ளிநாயகிக்கு. அதன் பிறகு ஸ்கந்தலோகத்திற்கு சென்றான். சென்ற இடத்திலே தேவசேனை ஆரத்தி எடுத்து 2 பேரையும் வரவேற்றிருக்கான். தயவு செய்து புராணங்களை எல்லாம் பௌராணிகர்கள் ஞான நூலை வைத்து சொல்லுவதை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிவரகசியம் மாதிரியான புராணங்கள், இது போன்ற புராணங்கள் எல்லாம் திரைப்படத்தின் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு இல்லை. பொழுதுபோக்கிலும் ரொம்ப கீழ்ப்பட்ட பொழுதுபோக்காக அது போய்விட்டது. திரைப்படத்தை வைத்து இதையெல்லாம் பார்த்து கொள்ள முடியாது. அது ஏதோ பாமரர்களிடையே பக்தியை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அதெல்லாம் பயன்பட்டதே தவிர அதையெல்லாம் பிரமாணமாக கொள்ளக்கூடாது. இங்கேருந்து புறப்பட்டு போன பிறகு 2 பேருக்கு சண்டையெல்லாம் வரல. வாஸ்தவத்திலே தேவசேனை தனக்கு பேச்சு துணைக்கு இன்னொருத்தி கிடைத்தாள்னு மகிழ்ச்சியோடு இருவருக்கும் ஆரத்தி எடுத்து அழைத்து கொண்டு சென்றாளாம். இருவரும் தேவிமார்களோட முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த வழிக்கு வள்ளிநாயகி அனுஷ்டித்த இந்த மரபைத்தான் வள்ளி சன்மார்க்கம் என்ற பெயரிலே கொண்டாடி இருக்கிறார் அருணகிரி பெருமான். வள்ளிநாயகியின் பேரிலே முருகப்பெருமான் கொண்டிருந்தது காதல் என்ற அளவிலே கிடையாது. இறைவன் பக்குவமடைந்த உயிர்களின் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய அருள் நிலை அது. இறைவன் அருள் செய்வதற்கு எல்லோரிடத்தையும் ஒரே மாதிரித்தான் இருக்கான். அவன் கொடுத்து விடுவான். கொடுத்ததை தாங்கிக் கொள்ளும் பாத்திரமாக நாம் இருக்கணும். எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு தான் கொடுக்க முடியும். பெரிய பணக்காரராக ஒருத்தர் இருப்பார், நிறைய தொழிலெல்லாம் செய்து பறக்க பணம் சேர்த்து வைத்திருப்பார். பெற்ற பிள்ளைகள் 3 பேரில் முதல் 2 குழந்தைகள் கொஞ்சம் மந்த புத்தி, 3வது பிள்ளை தான் சரியா இருக்குன்னா 3வது பிள்ளையின் தான் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக ஒப்படைச்சிட்டு போவார். என்னத்தான் அன்பு அருள் எல்லாம் இருந்தாலும் 2 பேர்கிட்ட கொடுத்தா எப்படியும் அதெல்லாம் வீதிக்கு வந்துடும்னு தெரிந்த பிறகு 3வது பிள்ளையின் இடத்தை கொடுத்து அவர்களுக்கும் கொடுத்து நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு தான் சொல்லிட்டு போவார். இது அருளுடைய ஒரு செயல். அதனால் இறைவனும் எல்லோருக்கும் அருள் செய்வது பொருந்த இருந்தாலும் தாங்கிக் கொள்ளும் பாத்திரமாக நாம் இருந்தால்தான். எனக்கு அவர் பேரில் ஆசை இருக்குங்கிறதுக்காக அவருடைய கொள்ளளவுக்கு மேலே நான் கொடுத்துட்டா அவருக்கும் அதிலே பயனில்லாமல் போய்விடும். பிச்சை ஏந்தி ஒருத்தர் வந்திருக்காருன்னா அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளுமோ அதுக்கு தான் கொடுக்க முடியும். வழியே கொடுத்தால் அவருக்கும் பிரயோஜனம் இல்லையே, கீழே தானே சிந்த போது. இப்போ எவ்வளவு கொள்ளத் தகுதி நமக்கு என்ன இருக்கோ, கொள்ளளவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் இறைவன் கொடுப்பான். வள்ளிநாயகி அந்த நிலையிலே பக்குவான்மாக்களுக்குள்ளே மிக உயர்ந்த பக்குவ நிலையிலே இருந்தாள். அதனால் ஏனைய உயிர்களிடத்தை கொண்ட அன்பை விடவும் முருகப்பெருமானுக்கு காதல் போலே துணிக்கும்படியாக அந்த அன்பு, அருள் வடிவமான அன்பு அதீதமாக இருந்ததாம். அவள் கடைப்பிடித்த பக்தி மார்க்கத்தை தான் வள்ளி சன்மார்க்கம் என்று பெயரிட்டு முருகன் பேரிலே அவள் கொண்டிருந்த தீர்க்கமான அன்பு அது அதிகரித்து கொண்டே தான் போனதே தவிர சற்றும் குறைந்தபாடு இல்லை என்னும் அளவிற்கு அன்பு. ஒவ்வொரு முறையும் முருகன் நாமத்தை சொல்லும் போதெல்லாம் மனதிற்குள்ளே புதிதாய் தோன்றியது போலே ஒரு அன்பு பெருக்கெடுக்குமாம் வள்ளிநாயகிக்கு. அந்த அன்புதான் அடியார்களுக்கு இலக்கணமாக இருக்க வேண்டிய அன்பு. அப்படி அன்பு செய்து வந்தவள் இவள். அவளுடைய பேரருள் திறத்தை உலகிற்கு புலப்படுத்த வேண்டி முருகப்பெருமான் இந்த லீலைகளை எல்லாம் செய்தானாம். பக்குவப்பட்ட ஆன்மாக்களின் வடிவம் வள்ளி. இந்த பக்குவம்னு சொன்னோம்னா அது என்ன பக்குவம்? அது என்ன செய்தால் அந்த பக்குவம் கிடைக்கும்னா ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம். 2 வார்த்தையை துளைத்து விட வேண்டும். மனதளவிலேயும் பேச்சளவிலேயும் 2 வார்த்தையை துளைத்து விட வேண்டும். அகம் மமம்னு சொல்லப்படுவது. மமஹ அகம்ன்ற 2 வார்த்தை, நான் எனதுங்கிற 2 வார்த்தையை முழுவதுமாக மறந்து தொலைத்து நீக்கிவிட்டால் வள்ளி சன்மார்க்கத்தை அடைந்து விடலாம். கேட்பதற்கு ரொம்ப எளிமை போல இருக்கும். என்னங்க இந்த 2 வார்த்தையை தானே தொலைக்கணும், தொலைச்சுட்டேன்னு வச்சுக்கலாமே. என்ன மனசளவிலே உள்ளே உணர்ந்து நான் எனது என்ற அந்த 2 சொல்லையும் துளைத்த நிலையிலே இருந்தாள் வள்ளி. ஒரு இடத்திலேயும் தன்னை முன்னிறுத்தினாள் இல்லை. முருகப்பெருமான் வேடுவனாக வந்தபோதும் அவனை முன்னிறுத்தினாள். குரத்தி வேடத்திலே வந்து குறி சொல்ல வந்தபோதும் அவனையே முன்னிறுத்தினாள். வயோதிகர் வேடத்திலே வந்தபோதும் அவனை தன்னை முன்னிறுத்தினாள் என்று ஒரு காலத்திலும் இல்லை. நான் இறைவனுக்கானவன், என்னிடத்தே நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாலே தவிர்த்து சதா காலமும் இறைவனை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு இருந்தாள். உயர்ந்த பக்குவ நிலை இது. யான் எனது என்பதை கடந்த நிலையிலே வள்ளிநாயகி நின்றாள்னு தெரிகிறது. அந்த செருக்கு துளைந்தவர்கள் அவர்கள் போய் இறைவன் திருவடியிலே விழ வேண்டியது இல்லை. முருகப்பெருமான் அவர்கள் திருவடியை தான் விரும்பி ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் வள்ளி சன்மார்க்கம். அருணகிரி பெருமான் பல பாடல்களில் இதை சொல்லுவார்.
பல பல பாடல்களில் சொல்லுவார். 2 தேவிமார்களும் இருந்தாலும் கூட 2 பேர்கிட்டையும் முருகன் கொண்ட காதலை, அன்பை பல பல பாடல்களிலே சொல்லி இருந்தாலும் வள்ளிநாயகி விஷயத்தில் மட்டும்தான் வள்ளியின் திருவடியை இன்பத்தோடு முருகப்பெருமான் தன் சிரசிலே சேர்த்தான்னு சொல்கிறார். வள்ளியினிடத்தே பட்சம்னா இப்பேற்பட்டது அப்பேற்பட்டதுன்னு இல்லை, சாட்சாத்தா வள்ளிநாயகியின் திருவடியை தன் தலையிலே சுமப்பானாம் முருகப்பெருமான். ஒவ்வொரு அடியார் விஷயத்திலும் இதை செய்ய இறைவன் காத்திருக்கிறான். நாம் அதை நினைத்தாலும் அது அபராதம், அப்படி நினைப்பதில்லை. ஆனால் பக்குவ நிலையிலே யான் எனதுங்கிறத தொலைத்த உயிர்கள் அடையக்கூடிய நிலை என்னன்னா வள்ளி அடைந்திருந்த நிலைத்தான். போகியாக இருந்த ஒரு உயிருக்கு, எப்போதும் இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கிறேன்கிற உயிருக்கு அந்த போகத்தின் புரிதல் கூட இறைவன் விஷயத்திலேன்னு ஏற்பட்டுட்டா. கீழே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி சொன்னேனே, அந்த படிக்கு உடலுக்கு இன்பம் என்று ஒன்றையும் பாராது உடலுக்கு வாய்த்த இன்பத்தையும் உயிருக்கு வாய்த்ததாக சிவானந்தமாகவே அந்த இன்பத்தை அடைவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சொன்னோமே, அந்த யோக மார்க்கம்தான் வள்ளிநாயகி கொண்டது. அதனால்தான் ஏனைய அடியார்களுக்கு செய்ததை விட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்திலே பெருமான் இறங்கி வந்து தோழனாகவே இருந்து, மனைவியோடு பிணக்கு ஏற்பட்டாலும் பாதிராத்திரி வேளையிலே புறப்பட்டு போய் வீதியார நடந்து கதவு வாசலை தட்டி வாசல்ல இருந்து அம்மா அவங்கிட்ட நீ பேசுன்னு பிணக்கு தீர்த்து வைக்கவும் முயல்வர். ஆந்தனையும் ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அருள் செய்தாலும் சுந்தரமூர்த்திகள் விஷயத்திலே செய்ததை விட அதெல்லாம் குறைவுதான். சகமார்க்கத்திலே நின்று யோகத்திலே நின்று எப்போதும் அவரையே சிந்தித்து கொண்டு எல்லா இன்பமும் இறைவனால் வாய்த்தது, எல்லா இன்பமும் இறைவனேன்னு நினைத்தார் இல்லையா, அந்த நிலையிலே இவள் நின்றாள். யான் எனது என்ற ஒன்றை கடந்து வள்ளியம்மையோடு பேசுவதை முருகப்பெருமான் விரும்பி இருப்பான், விரும்புவான். வள்ளியோடு வார்த்தை பேசணும்னு முருகப்பெருமான் விரும்பி இருப்பான்னு சொல்லப்படுகிறது. கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டுன்னு சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார். கருணைக்கூர் முகங்கள்னர் 6 திருமுகமும் கருணையே வடிவான முகங்களாம், வேறு எதுவுமே இல்லை. எந்த திசையிலாவது யாராவது ஒருத்தர் வள்ளி போல அன்பு செலுத்தினால் உடனே அவர்கள் விஷயத்திலே வள்ளிநாயகியை நடத்தியது போல நடத்தணும்னு 6 முகங்களும் கருணை பெருக்கோடு சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருப்பானாம் கந்தக்கடவுள். ஏதாவது ஒரு திசையிலே யாராவது ஒரு அடியார் வள்ளியை போலே கிடைப்பார்களான்னு பார்த்து கொண்டே நிற்பானாம். எத்தனை குற்றங்கள் அவர்களிடத்தே இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து தன்பால் செய்த அன்பை மட்டுமே, அந்த அன்பிற்கு வித்தாக இவள் இருந்தாள் என்பதாலே அவளை முன்னிட்டு நான் இதை கொள்ளுகிறேன்னு நிற்பானாம் முருகப்பெருமான். இந்த ரகசியத்தை, வள்ளி சன்மார்க்கம் என்ற ரகசியத்தை சிவபெருமானுக்கே இவர் உபதேசம் செய்தார்ங்கிறது அருணகிரி பெருமானுடைய குறிக்கோள். அது அருணகிரி பெருமானை சைவ சித்தாந்தவாதின்னு கொள்ளுகிறோம், மாற்றமே இல்லை. ஆனால் அவர் கொண்டிருந்த முருக பக்தி எந்த நெறியை சேர்ந்ததுன்னு இன்னுமே நம்மால் சொல்ல முடியாதபடிக்கு உயர்ந்த பக்தி நெறி. அவரை போல இனி ஒரு அடியார் எத்தனை யுகங்கள் ஆனாலும் பிறக்கவே முடியாது, சர்வத்துக்கு சத்தியம். அவரை போலே முருகப்பெருமானை உள்ளும் புறமும் முற்றும் முழுதும் உணர்ந்த ஒரு அடியாரை பார்க்கவே முடியாது என்றபடிக்கு பக்குவ நிலையிலே இருந்தார் அருணகிரி பெருமான். கந்தர் அலங்காரத்திலே சொல்றார், கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது, கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியிர் சென்று கல்யாணம் முயன்றவனேங்கிறார். கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார், கல்யாணம் முயன்றவனேங்கிறார். யாரை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார்? குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை, குறிஞ்சி நிலத்திற்குரியவர்களான வேடுவர்கள் குலத்திலே பிறந்தவளான வள்ளிநாயகியை அன்று அந்த மலைப்பிரதேசத்திற்கே போய் தங்கியிருந்து திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தாயே, அப்போது ஸ்திரீதனமாக நீ கொடுக்கணுமே. வழக்கம் என்னன்னா, விலை உயர்ந்த பரிசு பொருட்களை எல்லாம் பெண் வீட்டாருக்கு பரிசாக கொடுத்து பெண்ணை பெற்றுக்கொண்டு வர வேண்டியதுதான் வழக்கம். முருகப்பெருமான் என்ன செஞ்சிருக்கணும்? வாஸ்தவத்திலே அவர்கள் வேடவர் குலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ மலை தேனும் தினையும் இதெல்லாம் கொண்டு போய் பரிசாக கொடுத்து வள்ளிநாயகியை கரம் பிடித்திருக்கணும். இவர் என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா? நேராக போனார், யாருக்கும் கொடுக்காத பரிசு, ஒரு ரகசியத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சிவபெருமான் திருச்செவியிலே எதை ரகசியமாக உபதேசம் பண்ணினாரோ அதை இங்கே வள்ளிநாயகிக்கு உபதேசம் செய்தாராம். அருணகிரி பெருமான் சொல்கிறார், கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. அன்னைக்கு சிவபெருமான் செவியிலே நீ ஒரு குன்னம் உபதேசம் செய்தாய். குன்னம்னா ரகசியம், குஹ்யம்ங்கிற வடமொழி சொல்லை தமிழ் படுத்துறார். குன்னம்னா ரகசியம். சிவபெருமான் திருச்செவி குளிர அன்று ஒரு ரகசியத்தை உபதேசம் பண்ணாயே, அதை எனக்கும் இப்போ நீ சொல்லணும். இல்லை அது எல்லாருக்கும் சொல்றதில்லைன்னு நீ சொன்னா
அப்படி நீ சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வள்ளி நாயகிக்கு ஆசை ஆசையாக அந்த மந்திரத்தை நீ உபதேசம் பண்ணின. அப்ப என்ன தெரியுமா ஆச்சு? அது வெளிப்பட்டு விட்டது. வள்ளிக்கு மட்டும்னு நீ சொல்ல விளைந்த மந்திரம் வெளிப்பட்டது. எதனால் தெரியுமா? நீ சொன்ன சப்தத்தை விடவும் ஓங்கி அங்கே வேடுவர்கள் ஊதுகுழல், கொம்பு, எக்காளம், மேளமெல்லாம் இசைத்தார்களாம். பா, நம்ம வீட்டு பெண்ணை காணவில்லை, யாரோ அழைத்து சென்று விட்டான்னு கேள்விப்பட்ட உடனே வாத்தியங்கள் எல்லாம் வாசித்தவர்கள் எச்சரிக்கை படுத்தினார்கள். அதற்கு நடுவே நீ என்ன பண்ண? வள்ளி நாயகி காதுக்கு மட்டும் விழுவதாக நினைத்து கொண்டு ஓங்கி உறக்கச் சொல்லிவிட்டாய். அதனால் அந்த மந்திரம் வெளிப்பட்டு விட்டது. இனி நீ எனக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு அருளி, அகத்தியருக்கு அருளி, வள்ளி நாயகிக்கு அருளிய அந்த ரகசியத்தை அடியேனுக்கும் சொல்லி வைக்க வேண்டும். இந்த மந்திரோபதேசம் தான் வாஸ்தவத்தில் நடந்த திருக்கல்யாணம். சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம்னா அங்கே திருமாங்கல்ய தாரணம் செய்து அங்கே அக்னி எல்லாம் சாட்சியாக வைத்து சப்தபதி எல்லாம் நடந்து சத்தியம் செய்து கொடுத்து அவர் தான் விதியெல்லாம் விதித்தவர். அவர் யாரை நோக்கி சத்தியம் செய்வார்? அவர் தான் தர்மத்தை உபதேசம் பண்ணவர். அவர் யாருக்காக அந்த தர்மத்தை நமக்காகத்தான் பண்ணி காமிக்கிறார். அப்போ திருக்கல்யாணம்னு வள்ளி விஷயத்திலே அக்னி இல்லை, வேதியர்கள் இல்லை, வேதம் இல்லை. அப்போ அங்கே நடந்த திருக்கல்யாணம் என்னன்னா இந்த மந்திரோபதேசம் செய்து வைத்தாரே, இந்த உபதேசம் தான் திருக்கல்யாணம். வாஸ்தவத்திலே திருக்கல்யாணம் நாம் நினைத்துக் கொள்வது ஆச்சாரியரிடத்தை தீட்சை பெறும் காலத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறார் இல்லையா, அதுதான் திருக்கல்யாணம். அங்கே கணவனாக வரிக்கப்படுபவன் சாட்சாத்தா சிவபெருமான், மனைவியாக இருப்பவர்கள் அத்தனை உயிர்களும். அங்கே திருமாங்கல்யம் என்பது பஞ்சாட்சர மந்திரம், அதை எடுத்துக் கொடுக்கும் வேதியர் ஆச்சாரியராக வீற்றிருக்கக்கூடியவர். அதுதான் வாஸ்தவத்தில் கல்யாணம். இந்த கல்யாணம் தான் நிரந்தரமானது. அந்த கல்யாணத்தில் மட்டும்தான் நித்திய சுமங்கலம். அங்கே குறையே இல்லாமல் எப்போதும் நீடித்திருக்கக்கூடியதான மங்கலம் அந்த திருக்கல்யாணத்தில் தான் நடக்குது. அதைத்தான் வள்ளி நாயகி விஷயத்திலே செய்து காட்டினார். இது தெய்வ ரகசியம். இது இந்த தெய்வ ரகசியத்தை நீ அங்கே உபதேசம் செய்த போது, கல்யாணம்னா வாத்தியம் வாசிக்கணும், இவர்களும் வாத்தியம் வாசிச்சாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்காக இல்லை, வள்ளியை காணவில்லைன்னு எச்சரிக்கைக்காக வாத்தியம் வாசிச்சாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்ட? அவர்கள் ஏதோ அங்கீகரித்து கல்யாணத்துக்கு மங்கள வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு உபதேசம் பண்ணி வைக்கிறேன்னு மந்திரத்தை சத்தமாக அவள் காதிலே உபதேசம் செய்து வைத்தாய். அது இப்போது எனக்கு வேண்டும். யான் எனதுங்கிற 2 சொல்லை மறத்தல் என்ற உபதேசத்தை செய்து வைத்தாய். சுவாமி விஷயத்திலேயும் அதைத்தான் செய்து வைத்தார். வேதபாகத்திலேயே அந்த மந்திரம் இருப்பதாலே சுவாமி செவியிலே முருகப்பெருமான் சொன்ன மந்திரத்தை வெளிப்படையாக நாம் சொல்லுவது இல்லை. அது விதிக்குட்பட்டு ஆச்சாரியரிடத்தை கேட்டு தெளிய வேண்டியது. சுவாமி செவி குளிர சுப்பிரமணிய சுவாமி சொல்லி வைத்த மந்திரம் என்னன்னா வேதத்திலேருந்தே எடுக்கப்படுகிறது. அந்த மந்திரத்தை வாரியார் சுவாமிகள் அதை நிறைய மேடைகளில் நேரடியாக சொல்லியிருக்கார். அடியனுக்கு அந்த அதிகாரம் இல்லாதனால சொல்லுவதில்லை. அந்த மந்திரத்தை ஆச்சாரியரிடத்திலிருந்து கேட்க வேண்டியது. அது வேதபாகத்திலிருந்தே பெறப்பட்ட மந்திரம். அந்த உயர்ந்த மந்திரத்தை சுவாமி செவிகுளிர உபதேசம் பண்ணார். வள்ளி நாயகி செவிகுளிர ஓங்கி உறக்க உபதேசம் பண்ணி வைத்தார். எனக்கும் இப்போ அந்த மந்திரம் வேண்டும்னு கேட்க நிற்கிறார். இன்னும் அதை பெருமையாக சொல்கிறார். சிவபெருமான் காதிலே சொன்ன அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு கேட்டால், வள்ளி சன்மார்க்கம் விள்ளைக்கு நோக்க வல்லைக்களேற்றம் இளையோனே. திருப்புகழில் முதல்ல அந்த பதம் வருது. முதலே சொன்னேன், வள்ளி சன்மார்க்கம்ங்கிற அந்த சப்தத்தை அறிமுகப்படுத்தி வைத்தவர் அருணகிரி பெருமான். நேர திருப்புகழிலே அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். உரையாசிரியர்கள் யாருக்கும் இதனுடைய பொருள் தெரிஞ்சுதான்னு தெரியல. அதனால் தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளி சன்மார்க்கம்ங்கிற அந்த நெறியை பிரபலப்படுத்தினார். தேவசேனை பேரில் இப்படி ஒரு மார்க்கம் எல்லாம் இல்லை. வள்ளி சன்மார்க்கம் விள்ளைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்றார். திருப்புகழிலே சொல்றார். ரொம்ப அழகான சொற்கள்லாம் இங்கே பயன்படுத்துகிறார். வில் ஐக்கு நோக்கங்கிறார். ஐன்னு சொன்னால் அது ஓரெழுத்து சொல். தமிழிலே ஓரெழுத்து சொற்கள்னே உண்டு. ஒரே எழுத்து தான். ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து எதை குறிக்கும்? பசுமாட்டை குறிக்கும். கோ அப்படின்னு ஒரே எழுத்து எதை குறிக்கும்? அரசனை குறிக்கும். அந்த விதத்தில் ஐ என்ற ஓரெழுத்து தந்தையை குறிக்கக்கூடியது. அப்பாவை தந்தைன்னு சொல்கிறோம். காரணம், தனக்கு ஐ, தன் ஐ தந்தைன்னு ஆகுது. அம்மாவை அதே போலே ஆய் என்ற சொல்லாலே அழைப்போம். இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கமெல்லாம் வீட்டிலே மகளை அழைக்கும் போது ஆயின்னு சொல்லி கூப்பிடுற வழக்கம் உண்டு. ஆச்சின்னு அதுதான் மறுவது. ஆயின்னு சொல்வது அன்பிற்குரியவர்கள் உரிமையோடு சொல்லும்போது மரியாதையோடு சேர்த்து பெண்களை விழிப்பதற்கு ஆயின்னு சொல்லும் சொல் உண்டு. அருணகிரி பெருமான் அம்பிகையே ஆயி என்ற சொல்லாலே பல திருப்புகழ் பாடல்களை அழைத்திருப்பார். ஆயின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய ஆயி தாய் என்று ஆகிறது. தனக்கு ஆய் தாய், தன் ஐ தந்தைன்னு ஆகுது. அப்போது ஐக்கு, உன்னுடைய தந்தைக்கு விள்ளைக்குங்கிற வில் அப்படிங்கிற ரொம்ப அழகான தமிழ் சொல், அதுவும் நம்ம வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. கேட்பதுன்னு பொருள். விள்ளுதல் அப்படின்னு சொன்னால் கேட்கும்படியாக சொல்லுவது. விண்ணப்பம்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த வில்லு தான் விண்ணப்பம் ஆகுது. வில்னா விண்ணப்பம், சொல்லுவது, கேட்பது. உன்னுடைய தந்தைக்கு கேட்கும்படியாக நோக்க வல்லிக்கு கண் இமைப்பது போலே ஒரு நொடிப்பொழுதில் அவர் மனம் குளிரும்படியாக உபதேசம் செய்தாய். எதை உபதேசம் செய்தாய்? வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றம் வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்தார்ங்கிறார். அருணகிரி பெருமான் ஒருவர் இல்லையோ நமக்கு இது எதுவும் கிடைச்சிருக்காது. எப்பேற்பட்ட அருளாளர், எப்பேற்பட்ட அருளாளர்! எதை எதிர்பார்த்து இத்தனை விஷயத்தையும் பாடி வைத்தாரோ தெரியல. நக்கீரர் பாடினதுக்கு அப்புறமா அருணகிரி பெருமான் தான் முருகபக்தியை தனியே கொண்டு போய் பாடுறார். சங்கப்பாடல்ல முதல்ல நக்கீரர் தோன்றி திருமுருகாற்றுப்படை பாடுறார். அவரை அடுத்து முருகப்பெருமானை மட்டுமே முன்னிறுத்தி பாடினதுன்னா அருணகிரி பெருமான் தான். ஒரு 1000 வருஷ இடைவேளை நடுவில் வேறு எந்த அடியாரும் முருகனை மட்டும்னு தனியே வைத்து பாடலை. அவருக்கு அடுத்து இவர் தான் பாடுறார். அந்த சுழற்சியை நிறைவு செய்து கொடுத்தவர் போல அருணகிரி பெருமான். அவர் பாடுறார், வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றம் இளையோனே, ஏற்றும் இளையோனேன்னு பாடுறார். இளையவனாக நீ சிவபெருமானுக்கு ஆச்சாரியனாக ஸ்தானத்திலே இருந்து சுவாமி செவி குளிர வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்து வைத்தாய். அவள் கடைப்பிடித்த அந்த நன்னெறியை உபதேசம் செய்து வைத்தாய்ங்கிறார். அந்த உபதேசம் வேறு எதுவும் இல்லை. தாமே அதை மேற்படி சில திருப்புகள்லே ரகசியமாக சொல்றார். நீ வேறெனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. சுவாமிமலை திருப்புகழ் நாவேறு பாமணக்கன்னு தொடங்கும் திருப்புகழ். இந்த ரகசியத்தை நடுவிலே வைத்து சொல்றார். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூறன்னு சொல்றார். ஐயா, நீயும் நானும் இணைந்திருக்க வேண்டிய தன்மை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் இருவரும் இணைந்திருக்கக்கூடிய காலத்திலே நீ வேறு நான் வேறுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு இருவேறாக இல்லை என்னும் அளவிற்கு இருவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவனோடு உயிர்கள் கூடி கழிக்கக்கூடிய நிலையை சொல்லும்போது குமரகுருபர சுவாமிகள் கணவன் மனைவியினுடைய உறவு முறையை உதாரணமாக கொள்ளும்படியாக சொல்லுகிறார். நான் வேறு நீ வேறுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு உயிர்கள் இணையக்கூடியதுன்னு அந்த ஒரு பந்தத்தில் தான். அந்த பந்தம் போலே இதுன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறார். நமக்கு உலகியல் சார்ந்து சொன்னா தானே புரியும். இந்த நிலையிலே எப்படி இருவரும் 2 உயிர், ஆண் வேறு பெண் வேறுன்னு இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஆன பிறகு 2 என்ற தன்மை மறையும் அளவிற்கு கலக்கக்கூடிய நிலை அங்கே தான் இருக்கு. அதுபோலே உன்னோடு நான் கலந்திருத்தல்ங்கிறார். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன்னருள் கூறங்கிறார். இதுதான் நேராக வாழ்வது. உன்னிலிருந்து நான் பிரிந்தேன்னு சொல்ல முடியாத அளவிற்கு, உன்னிலிருந்து நான் வேறுபட்டவன் சொல்ல முடியாத அளவிற்கு 2 அறக்கலத்தல். இறைவன் திருவடிகளிலே 2 அறக்கலந்தார்னு சொல்றோம் இல்லையா? 2 அறக்கலத்தல். 2ன்னு சொல்ல முடியாதபடிக்கு கலப்பது. த்விதீயம்னா 2, அத்விதீயம்னா 2 அற்ற தன்மைன்னு பேர். அத்வைதம்னு இதுதான் சொல்லப்படுது. நம்ம அத்வைதம்னு சொன்னா நானே இறைவனாயிட்டேன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஒரு காலத்திலும் அப்படி யாருமே ஆக முடியாது. உயிர்களுக்கு அந்த தன்மை அறவே கிடையாது. நான் இறைவனாகிறேன்னு சொன்னா முழுக்க முழுக்க அது ஆணவத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கலியுகத்தினுடைய கொடுமை இதெல்லாம் தவறாக பொருள் கொள்ளப்படுகிறது. நான் இறைவனானேன்னு சொன்னா அது முழுக்க அகங்காரத்தின் வெளிப்பாடு. அகம் பிரம்மாஸ்மின்னு வேத வாக்கியம் இருக்கேன்னா அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையிலே வைத்து பொருள் சொல்லி இருக்கிறார்கள். நாம நமக்கு பிடிச்சபடிக்கு பொருள் கொள்வதற்கு நானே பிரம்மமாயிட்டேன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். பிரம்மத்தோடு நான் 2 கலந்தேன்னு பொருளாகிறது. அந்த நிலையில் தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற சப்தம் வரும். எல்லாம் வேதத்தில் வரக்கூடிய மகா வாக்கியம். இதெல்லாம் இது மகா வாக்கியம்னே சொல்லுவாங்க. 4 மகா வாக்கியங்களும் இதை சார்ந்தே பொருள் கொள்ளப்படும். நானே தெய்வம்னு சொல்லிட்டா முழுக்க ஆணவத்தின் வெளிப்பாடு. அந்த நிலைக்கு போனவர்கள் அகந்தையாலே ஆணவத்தாலே அழிந்துபட்டு போவார்களே தவிர பக்குவ நிலை அடைந்து அவர்கள் முத்தி நெறியை அடைய முடியாது. வள்ளி நாயகி தான் என்ற தன்மையை கடந்து முருகப்பெருமானை தவிர வேறு ஒன்றும் அறியாது இருந்தவள் முக்தி அடைந்த பிறகு நமக்கு எப்படி நான் வேறெனாதிருக்க நீ வேறெனாதிருக்கன்னு நிலை வருமோ, வாழும் காலத்திலேயே அந்த நிலையிலே இருந்தாள் அந்த அம்பிகை. அதனால் தான் அவளுக்கு அத்தனை தூரத்திற்கு சிறப்பான ஒரு இடத்தை முருகப்பெருமான் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த நிலையிலே என்னையும் இருத்த வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார் அருணகிரி பெருமானார். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க. நீன்னு சப்தம் இல்லை, நான் என்ற சப்தமே இல்லை. இருவரும் ஒன்று போலே கலந்தோம். 2ங்கிற தன்மை அறக்கலந்தோம். அறதெல்லாம் இல்லாமல் போகுது. 2 அற அப்படின்னா 2ங்கிற தன்மை இல்லை.
அப்போ ஒன்னான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதுதான் அது விசேஷமே. ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஏகத்துவம்னு சொன்னால் ஒன்று. இது இரண்டு அற்ற தன்மைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டும் ஒன்றுன்னு சொல்லலை. எப்போதும் அடியவன் இறைவனாகவே முடியாது. நான் இறைவனானேன்னு சொன்ன அகங்காரத்தின் வெளிப்பாடு. ஆணவம் தான் அங்கே நிற்கும். பக்குவம் அடைந்தவர்கள் இறைவனுடைய திருவடிகளிலே அவன் வேறு நான் வேறுன்னு சொல்ல முடியாதபடிக்கு இரண்டு அறக்கலந்த நிலையிலே இருப்பார்கள். அது முக்தி அடைந்த பிறகு நமக்கெல்லாம் ஒருவேளை வாய்க்கலாம். வள்ளிநாயகி இங்கே இருக்கும் போதே அந்த நிலையிலேயே இருந்தார். இருவினை மும்மலமற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இறகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகான்னு கேட்பார். ரொம்ப பிரபலமாயிட்டது இந்த திருப்புகழ். சமீப காலத்திலே அந்த சுவாமிக்கு நமஸ்காரம். ஒருத்தராக எடுத்து இத்தனை திருப்புகழை பாடி பதிவு செய்ததினாலே ரொம்ப பிரபலமடைந்தாகிவிட்டது இந்த திருப்புகழ்லாம். திருவிடைமருதூர் திருத்தலத்திலே சுவாமிக்கு ஏகநாயகர் என்று பெயர். தனித்துவமான தன்மை. அதனால் ஏகநாயகர்னே பேர். ஒரே தலைவன் அப்படின்னு பொருள். அந்த தலைப்புக்கு தான் இந்த பாடலும் பொருந்தி வரும். அவன் ஒருவன் தான் தலைவன், நான் அவனுக்கு அடிமை. எப்படி இருக்கணும்னு சொல்றார். இரு வினை மும்மலமுமற இரவியோடு பிறவியற. இரண்டு வினைகளோடு சேர்ந்து மூன்று மலங்களும் அற்றுப்போக வேண்டும். நல்வினை தீவினை இரண்டும் கடந்து வினை அழிந்து பட்டு போய் ஆணவம் கண்மம் மாயைன்னு மூன்று மலங்களும் அழிந்து பட்டு போக வேண்டும். இது ரெண்டும் அழிந்துருச்சுன்னா, மும்மலங்களும் அழிந்து விட்டு போனால் அப்போ இன்னொன்று சேர்ந்து அழியும். என்னது? இரவியோடு பிறவி அற. இரவின்னா இறத்து போதல், இறந்து பட்டு போவது. இறப்பு கிடையாது, அப்போ பிறப்பும் கிடையாது. இறந்தால் தானே பிறக்க முடியும். அது சுழற்சி தானே. பிறந்தால் இறப்போம், இறந்தால் பிறப்போம். இந்த சுழற்சி இரவியோடு பிறவி அறன்னுட்டார். இறப்பும் பிறப்பும் கடந்து மும்மலங்களும் கடந்து ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகாங்கிறார். இந்த நிலைதான் சைவ சித்தாந்தம் காட்டி தரக்கூடிய சுத்தாத்வைத முத்தின் நிலை. நம்ம வீட்டில் யாராவது இறைவன் திருவடியை அடைந்து விட்டால் சுத்தாத்வைத பரிபூர்ணம் கூடினார்னு தான் சொல்லணும். அவர்கள் அடைந்தார்களோ இல்லையோ நாம் அதைத்தான் வேண்டி இருக்கிறது. நாம் வேண்டி இருப்பது அதைத்தான். இந்த பிறவியில் இல்லைன்னா பெருமான் அடுத்த ஒரு பிறவியிலே ஒருவேளை தரலாம், நமக்கு தெரியாது. சுத்தாத்வைத பரமானந்த முத்தின்னு சொல்லப்படுவது இதுதான். இது அத்வைத முத்தி இல்லை, சுத்தாத்வைத முத்தி. சுத்தாத்வைதம்ங்கிறது இதுதான். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அதுதான் பேர். சுத்தாத்வைத சைவம்னு நமக்கு பேர். இந்த சிவபக்தி மரபிலே இரண்டர இருத்தல், இரண்டர கலத்தல் தான் முக்தி நெறி. மறந்தும் கூட நான் அதுவானேன்னு நினைப்பது கிடையவே கிடையாது. அது ஆணவத்திலே கொண்டு போய் சேர்த்துடும்னு ஆச்சாரியர்கள் நம்மை பயம் காட்டி ஜாகிரதையாக இருங்கன்னே சொல்லியிருக்காங்க. அந்தபடிக்கு தப்பாக பொருள் கொள்ளக்கூடாது. சமீப காலத்திலே அதெல்லாம் பிரசித்தமாகிவிட்டது. பெரிய அபச்சாரத்திலே கொண்டு போய் சேர்க்கும். நான் அதுவாகிட்டேன்னு சொன்னான். அவன் திருவடிகளிலே இரண்டர கலந்தேன். அதைத்தான் இவரும் கேட்கிறார். மும்மலம் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானும் ஒரே நிலையில். நான் இங்கே சொல்லும்போது நீயும் நானுமாய்னு ரெண்டு சொல்லிட்டார். அப்போ ரெண்டும் இருக்கு. ஆனால் எப்படி அந்த இன்பம் தூய்க்கணும்? ஏகபோகமாய். இருவரும் இரண்டுங்கிற நிலை மறந்து போய் ஒன்றாய் கலந்து இருந்து இன்பம் துய்த்தல். அப்படி இன்பம் கூடும்போது வாஸ்தவத்தில் மனம் உடல் எல்லாம் நமக்கு மறந்து போகும் என்பதை அனுபவித்தவர்கள் அறிவார்கள். அந்த இன்பம்தான் முக்தியிலேயும் இருக்கும் நிலை. அது உடல் சார்ந்த இன்பமாக இந்த உலகிற்குட்பட்டு நடக்கும்போது சில மணித்துளிகள் அது நீடிக்கலாம். சில மணித்துளிகள் அது நீடிக்கலாம். இந்த இன்பமே எல்லாவற்றையும் மறந்து முழுக்க இன்பத்தோடு இருப்பது போன்ற கிடைக்கக்கூடிய அந்த சில மணித்துளிகளாலான இன்பம் இருக்கே, அதுவே முடிவடையாத இன்பமாக முத்தியிலே கிடைக்கும்னு சொல்லப்படும். இது பக்குவமாக இருப்பவர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்ல முடியும். வயது கூடியவர்களுக்கு, அந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லணும். அது குமரகுரு சுவாமிகள் சொல்கிறார். அடியேன் இதை புதுசாக கல்பிக்கலை, சுவாமிகள் சொல்கிறார். அந்த நிலையில் வாய்க்கக்கூடிய இன்பம் சில மணித்துளிகள் அளவிலே முடிந்துபட்டு போகும். அந்த இன்பம் துய்த்தவர்களுக்கு அந்த சில மணித்துளிகளுக்குள்ளே உலகமே மறந்து போகும். நான் என்ற தன்மை மறந்து போகும். என்ன செய்கிறோம் என்பதெல்லாம் மறந்து போகும். அந்த இன்பம் எப்போதும் இடையறாது வாய்ப்பதாக இருக்குமாம் முக்தி இன்பத்திலேன்னு சொல்லப்படுகிறது. நீயும் நானும்னு ரெண்டு பதம் இருக்கும். ஆனால் அனுபவிக்கும் இன்பம் ஏகபோகமாய் இருக்கும். ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகைங்கிறார். இரண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று அப்படியே இறுகிப்போய் கலந்திருக்கும் வகையிலே பரமசுகத்தை எனக்கு அருள வேண்டும்னு கேட்கிறார். இதுதான் வள்ளி சன்மார்க்கம். உயிரானது இறைவனை சென்று போய் அடைய வேண்டும். இறைவன் வேறு, உயிர்கள் வேறு.
இறைவனும் ஆன்மாக்களும் ஒன்றுபடவே முடியாது. இறைவன் ஒருவன், ஆன்மாக்கள் கணக்கில் அடங்காதவை. இறைவன் காலம் கடந்தவன், ஆன்மாக்கள் காலத்திற்கு உட்பட்டவை. இறைவன் ஆசையை கடந்தவன், உயிர்களுக்கு ஆசை தன்மை உண்டு. இறைவனுக்கு அறியாத விஷயமே கிடையாது, எல்லாம் எப்போதும் அறிந்தவனாக இருக்கிறான். ஆன்மாக்களினுடைய அறிவு அறிவித்தால் அறிந்து கொள்ளும் என்ற அளவிலே இருக்கிறது. இறைவன் எப்போதும் எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆன்மாக்கள் மறந்து போகவும் நினைவுபடுத்தினால் மீண்டும் நினைவுறுத்திக் கொள்ளும் அளவிற்கும் தோஷங்கள் நிறைந்தவை. இறைவனிடத்தே ஆணவாதி மலங்கள் நிற்கவே நிற்காது. ஆன்மாக்களுக்கு இயல்பிலேயே இந்த மலங்களோடு தன்மை உண்டு. இறைவன் எதிரிலே இந்த மலங்கள் நிற்காது. இறைவனுடைய அருள் விளக்கம் ஏற்பட்டால் உயிர்களும் அந்த மலங்களை துறந்து இறைவனை சென்று அடையும். இப்படி இது இரண்டும் இருவேறு தத்துவங்கள் தான் எப்போதுமே. இது இரண்டும் ஒன்றாகவே முடியவே முடியாதுங்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயம். அந்த அளவில் அவனை சென்று அடைதல் என்ற நிலையில்தான் சுத்தாத்வைத முக்தி கொள்ளப்படுகிறது. அதனால் தான் அருணகிரி பெருமானும் இறுகும் நிலையிலே முக்தியை கேட்டார். இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்னு கேட்கிறார். அந்த நிலையில் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இயைந்திருந்த நிலையிலே இந்த உலகிலே வாழும்போதே வாழ்ந்தவளாக நாம் வள்ளி நாயகியை பார்க்கிறோம். அதனால்தான் அருணகிரி பெருமானும் அலங்காரத்திலே, கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்போது, கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியிற் சென்று கல்யாண முயன்றவனேன்னு சொல்லி வள்ளி சன்மார்க்க நிலையை ரகசியமாக அவளுக்கு நீ உபதேசம் செய்த அந்த குஹ்ய பொருளை எனக்கும் உபதேசம் செய்து வைன்னு சொல்லி கேட்கிறார். அதனாலே முருகப்பெருமான் வள்ளி நாயகியினிடத்தை கொண்டிருந்தது காதல் என்றெல்லாம் ஒரு காலத்திலையும் சொல்லிடாதீர்கள். காதல் கொண்டான், துரத்தி சென்றான், விநாயகப் பெருமான் உதவி செய்தார். அற்பமான நிலைக்கு அதையெல்லாம் தயவு செய்து இறக்கி விடாதீர்கள். இப்படி சொன்னால்தான் ரசிப்பார்கள்னு சொன்னா அவர்கள் ரசிக்கும் அளவிற்கு பௌராணிகர்கள் இறங்கி போய் சொல்வது நமக்கு வழக்கம் இல்லை. நாம் எந்த நிலையிலே இருக்கிறோமோ அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தும்படியாக சொல்ல வேண்டியது. அவர்கள் நிலைக்கு நாமும் இறங்கி போயிட்டா அப்புறம் ஆச்சாரியர்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? நம் நிலைக்கு அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நமக்கு கடமை. அதனால் லௌகீகமாக பேசுகிறேன், மக்கள் ஜனரஞ்சகமாக பேசுகிறேங்கிற அளவுக்கெல்லாம் பேசாதீர்கள்னு அடியேன் சொல்லி வருவதற்கு இதுதான் காரணம். இந்த நிலைக்கு இறங்கி 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 போய்த்தான் சமயத்தை, சம்பிரதாயத்தை இவ்வளவு கீழ்த்தன்மைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அதனால் யோக ரகசிய மரபிலே வள்ளிநாயகி முருகன் பேரிலே கொண்டிருந்த காதலையும், அந்த பக்குவம் கூடியவர்களுக்கு இறைவன் என்ன அருள் செய்வானோ அந்த அருள் நிலையிலே முருகப்பெருமான் கொண்டிருந்த காதலையும் நாம் கொள்ள வேண்டியது. வாஸ்தவத்தில் சிவபெருமான் காமனை வென்றவர், காமதகனம் செய்து அருளியவர். காம சம்ஹாரத்திற்கு பிறகுதான் கந்த கடவுளினுடைய அவதாரமே என்னும் போது முருகப்பெருமான் ஆசைக்கு காமத்திற்கெல்லாம் அடங்கியவன் கிடையாது. தந்தை அதை வென்றான்னா முருகப்பெருமானும் அதை வென்று விட்டான்னு தான் பொருள். அதனால் காதலோடு அணுகினான் என்பதெல்லாம் முருகப்பெருமானுடைய தன்மையை அபச்சாரப்படும் அளவிற்கு நாம் இறங்கும்படியாக்கிவிடும். அந்த நிலையிலே பார்க்கப்படுவதே கிடையாது. அவன் கொண்டிருந்த காதல் வள்ளியின் பேரிலே தான் பொழிந்த அருள். வள்ளிநாயகி கொண்டிருந்த காதல் முருகப்பெருமான் பேரிலே அவள் கொண்டிருந்த எந்த பலனும் எதிர்பாராது தன்னை முன்னிறுத்தாத சுத்தமான பக்தி நிலை. அந்த அருளும் பக்தியும் காதல் போலே பரிணமித்ததுன்னு தான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர இது ஏதோ சுகத்திற்கான காதலாக பார்த்தால் நம்மினும் மூடர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால் தான் அருணகிரி பெருமான் வேடுவர் சிறுமி ஒருத்திக்குன்னு முருகப்பெருமான் செய்த சிறப்புகளை எல்லாம் சில பாடல்களை சொல்லியிருக்கார். அந்த ஒரு 2-3 பாடல்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி, முருகப்பெருமானுடைய வாக்கியமாம் இது. வேடுவர் குலத்திலே பிறந்த அந்த இளம் பெண்ணிற்கு நான் வழியடிமை செய்கிறேன்னுட்டார். அடிமை கூட இல்லை, வழி அடிமை. நான் அவளுக்கு அடிமை செய்கிறேன். ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவளுடைய குழந்தைக்கு இவன் அடிமை செய்வான். வழியாக நான் அவளுக்கு அடிமைன்னு சொல்லி முருகப்பெருமான் ஒரு வாக்கு சொன்னானாம். இதெல்லாம் புராணத்திலே கூட இல்லாத விஷயம். அருணகிரி பெருமான் மட்டும்தான் இதெல்லாம் சொல்றார். அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் சொல்லாத ஒன்றை சொல்ல மாட்டார். அவர் நாவிலிருந்து முருகப்பெருமான் இதையெல்லாம் அருளி செய்தார் என்று கொள்ளுகிறோம். எந்த புராணத்திலும் இல்லாத விஷயம். வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழிவடிமை என செப்பி சொல்லிட்டா அது காத்துல கலந்து போயிடுமே. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! இது சாமானிய விஷயமா? இது சாசனமாச்சே. நான் வழி அடிமைன்னு சொல்லி முருகப்பெருமான் கையொப்பமிடுறாருல்ல, இது சாசனமாச்சே. சாசனம்னா எங்கேயாவது எழுதி வைக்கணும்ல. அப்படித்தானே பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்தில். அடிமை சாசனம்னு ஒரு ஓலையை காட்டினார் இல்லையா சுவாமி? அப்ப அடிமை செய்கிறேன்னு சொன்னா ஒரு சாசனம் எழுதி வைக்கணுமே. செய்யப்படும் அடிமை முருகப்பெருமான் செய்கிறான்.
ஆண்டானாக வள்ளிநாயகி இருக்கா. இந்த 2 ஆண்டான் அடிமைக்குமான தகுதிக்கு ஒரு சாசனம் எழுதணும்னா எங்க எழுதி வைக்க முடியும்? அருணகிரி பெருமான் சொன்னார், விலைப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளேன்னு சொன்னார். ஒரு கல்லில் எழுதி வைக்கணும் இதை இல்லையா? சாசனம் எல்லாம் கல்லில் தான் எழுதுவோம், சுற்றி கல்வெட்டெல்லாம் இருக்கு. இந்தந்த நிபந்தங்கள் எல்லாம் செய்து வைத்தேன்னு சாசனம் எழுதணும்னா கல்லிலே வெட்டி எழுதி வைக்கணும். முருகப்பெருமான் தன்மைக்கு எந்த கல்லிலே வெட்டி வைக்க முடியும்? மேருமலைக்கு நேராக புறப்பட்டு போனானான். மேருமலையிலே ஒரு பாறையிலே இந்த வேடுவர் குலத்திலே பிறந்த வள்ளிநாயகி ஆகிற இந்த சிறுமிக்கு நான் வழி வழி அடிமைன்னு சாசனம் எழுதி கொடுத்தானா முருகப்பெருமான். அருணகிரியார் மட்டும்தான் இந்த செய்தியெல்லாம் சொல்றார். சுவாமிகளைப் போலே இந்த உரிமையெல்லாம் வேறு ஒரு புலவருக்கும் வாய்த்ததில்லை. நக்கீரத்தேவநாயனார் தொடக்கமாக முருகனை பாடிய அத்தனமாயிரம் புலவர்களுக்குள்ளேயும் சுவாமிகள் கொண்டிருந்த உரிமையும் சுவாமிகள் கொண்டிருந்த அந்த கம்பீரமும் வேறு ஒருவருக்கும் வாய்க்கவில்லை. வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீருள அடியினை பற்றி பலகாலும் வேதமும் அமரரும் மெய் சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே. பா, வேதமும் ஆகமங்களும் உன்னுடைய திருவடிகளை பழகி பழகி சிவந்திருக்கின்றன. நீ வேடுவர் குலத்திலே பிறந்த ஒரு சிறுமிக்கு விலைப்பட்டு அடிமையாய் போனேன்னு சொல்லுகிறாயே, அந்த அடிமைத்தனத்தையும் மேருமலையிலே ஒரு பாறையிலே சாசனமாக வெட்டி வைத்தேன்னு சொல்லுகிறாயே, உன் வாக்கிலே அடிமையாக நீ போனாயின்னு ஒருத்திக்கு வார்த்தை அருளி செய்யணும்னா எப்பேற்பட்ட நிலை அவளுக்கு இருந்திருக்க வேண்டும், என்ன பெருமை அவளுக்கு வாய்த்திருக்க வேண்டும். அந்த வள்ளிநாயகி கடைப்பிடித்த பக்தி நெறியை, அவள் காட்டிக் கொடுத்த வள்ளி சன்மார்க்கத்தை நானும் கடைபிடிக்கிறேன், எனக்கும் உபதேசம் செய்து வைன்னு கேட்கிறார் சுவாமிகள். கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி, செங்கை கொப்பாகும் நறுமலர், கொண்டை கொப்பாகும் முகிலென வருமாதை கும்பிட்டு காதல் குனகிய இன்பச் சொற்பாடும் இளையவாங்கிறார். முருகப்பெருமான் கரம் கூப்பி அறிதலே கிடையாது. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் ஒன்று, ஒரு நிலையிலும் இருவருமே கரம் கூப்பியது கிடையாது. நாம் யாரை பார்த்து வேணாலும் கூப்பிடுவோம். அந்த கரத்தை கூப்புதல்ங்கிறது ஒரு பெரிய முத்திரை. அதற்கு ஆழமான பொருள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தகுதியானவர்கள் முன்பாக மட்டும்தான் குவிக்க வேண்டும் என்பது விரதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தகுதியற்றவர்களை குவிக்க கூடாதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெரியவர்கள் கடைபிடித்த ஆச்சாரம். பார்த்தவர்களுக்கெல்லாம் கையை கூப்பக்கூடாதுன்னு விதி இருக்கு. சுவாமியை பார்த்தா கை கூப்புறோம், ஆச்சாரியர்களை பார்த்தா கை கூப்புறோம். வேலையாகணும்னு சொல்லி தகுதி இல்லாத ஒருத்தனை பார்த்து கை கூப்பினா சுவாமியையும் ஆச்சாரியரும் தகுதியற்ற இவனையும் ஒரு நேர்கோட்டிலே வைத்த பாவம் சம்பவிக்கும். தகுதியற்றவர்களை பார்த்து நாம் கை கூப்பக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே சுவாமி யாரை பார்த்து கை கூப்ப முடியும்? சிவபெருமானால் வணங்கத்தக்கவர்னு யாரும் இல்லையே. சுவாமி கைகூப்பி அறிந்தவர் இல்லை. முருகப்பெருமானும் அப்படித்தான் கைகூப்பி அறிந்தார் இல்லை. அந்த கைகூப்பாத பெருமான் வள்ளிநாயகியை கும்பிட்டு காதல் செய்தானாம். அம்மா, நான் உன்னை காதல் செய்யணும், உனக்கு நான் அருள் தரணும்னு கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொண்டானாம் வள்ளிநாயகியினிடத்தே. குரப்பொற் கொம்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளேன்னர். வள்ளிநாயகி இருக்கான்னு சொல்லி துரத்தி துரத்தி திணைப்புணத்திற்கு போய் அவள் செங்கரத்தை ஒரு முறை பிடிக்க முடியுமா, செம்மையேறிய கரத்தை பிடிக்க முடியுமான்னு பார்த்தானாம். ஒரு முறை உன் கரத்தை நான் பிடித்து கொள்ளட்டுமான்னு கைகூப்பி வள்ளிநாயகியை வேண்டி செம்மை கரம் குவித்து கும்பிடும் பெருமாளேன். உன்னுடைய செங்கரம் குவித்து அவளை பார்த்து கும்பிட்டாய்ங்கிறார். கொடுத்து கொடுத்து சிவந்த திருக்கரங்கள் முருகப்பெருமானுடையது. இவள் வள்ளின்னு இருந்தால் சுவாமி வள்ளலால இருக்கணும். வள்ளலுக்கு வாய்த்தவள் வள்ளியும்பார் வாரியார் சுவாமிகள். இவன் வள்ளல், அதனால் அவள் வள்ளியும்பர். அந்தபடிக்கு இவன் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தவன். அந்த செங்கரம் குவித்து சிவந்ததாம் வள்ளிநாயகி முன்பாக. திணைப்புணத்திற்கு எத்தனை முறை போய் கையை குவித்து, சூரசம்ஹாரத்துக்கு கூட அத்தனை முறை நடக்கலை. போனார், சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த வள்ளிநாயகியை கவர வேண்டி திணைப்புணத்திற்கு எத்தனை திருவேடங்கள், எத்தனை படையெடுப்பு, எத்தனை முயற்சிகள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு போய் அவளை பிடிக்க வேண்டி எத்தனையும் பார்த்து செங்கரம் குவித்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டானாம், என் பேரில் அன்பு செய், உனக்கு நான் அருள் செய்ய வேண்டும் என்று. இது வள்ளி சன்மார்க்கம். ஒரு பெண் காதலோடு வனமேவி வள்ளிநாயகியை இன்பமான தேனி ரசமார் முலை விடாத கரமணிமார்பா விடாமல் பற்றி கொண்டானாம் அவளை, இருக பற்றி கொண்டானாம் அவளை. புனம் வாழும் கோலப்பெண் வாகு கண்டு மாலுற்று வேளை கொண்டு கூடிக்குலாவும் பெருமாளே. மால்னா மயக்கம் அடைவது. முருகன் அழகிலே அவன் அடியார்கள் மயங்கலாம். வள்ளிநாயகியின் பக்தி தன்மையிலே, அவள் பக்குவ நிலையிலே முருகப்பெருமான் மாலுற்றான் என்று சொல்லுகிறார்.
வள்ளிநாயகியை தவிர இந்த நிலை வேறு ஒருத்தருக்கும் சொல்லப்படவில்லை. எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் உண்டோ ஒரு அடியாருக்கும் சொல்லப்படாத சிறப்பு வள்ளிநாயகிக்கு. புனம் வாழும் கோலப்பெண் வாகு கண்டு, வாகுன்னா அவளுடைய வகை, அடியார்களை எல்லாம் வகைப்படுத்தினா வள்ளிநாயகியை ஒரு பக்கத்தில் நிப்பாட்டினான். அந்த கோஷ்டியில் சேர்றதுக்கு வேற ஆளே இல்லை. அப்படி ஒரு வாகாம் அவள் கொண்டிருந்த பக்தி. அவள் வாகு கண்டு, இந்த இடத்துல வாகுன்னு சொல்லப்படுவது அவளுடைய உடல் வனப்பை பார்த்து இல்லை, அவள் கொண்டிருந்த தான் தனதுங்கிறது கடந்த பக்தி வாகு. அதை பார்த்து மையல் கொண்டானாம். மாலுற்றான்கிறார். தெளிவே வடிவானவன் முருகப்பெருமான். தெளிவுதான் அங்கே இருப்பது. சித்தம் முழுக்க சிவபக்தியோடு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். தினந்தோறும் சதா சிவபூஜகராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவர் மாலுருவாரா, அவர் மயக்கம் கொள்வாரான்னா இப்பேற்பட்ட அடியார் விஷயத்திலே மாலுற்று வேளை கொண்டு கூடி குலாவும் பெருமாளே என்கிறார் அருணகிரி பெருமான். மதனன் விடு புட்ப சரப வடலமுடல் அத்தனையும் மடல் எழுதி நிற்கும் மதி மோகத்தபோதனன். மடல் எழுதினானா முருகப்பெருமான். மடலூறுதல் அப்படின்னு ஒரு சங்ககால மரபு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தலைமகன் தலைவியோடு சேர்ந்து காதல் கொண்டார்கள் 2 பேரும். ஏதோ ஒரு நிலையிலே அந்த தலைவி, இல்லப்பா நமக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது, இந்த திருமணம் நடக்க வாய்ப்பில்லை, அதனால் நாம் பிரிந்து விடுவோம்னு சொல்லி பிரிந்து விட்டாளாம். இத்தனை காலமும் இவ்வளவு அன்பு வார்த்தை பேசி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு உனக்கு தோணித்துனா நீ புறப்பட்டு போயிடுவியா, உன்னுடைய பெயரை என்ன செய்கிறேன் பார்னு சொல்லி அந்த தலைவன் என்ன பண்ணுவானா, பனை மடல் ஒன்றிலே அவளுடைய உருவத்தை ஓவியமாக தீட்டி வீதி வீதியாக அதை எடுத்து கொண்டு போய் இந்த ஊரிலே இன்னாருடைய மகள் இவளை நான் காதலித்தேன், என்னை அவளும் காதலித்தாள், திருமணம் செய்து கொள்ளலாம்னு ஆசை வார்த்தை எல்லாம் சொன்னா, இப்ப என்னாச்சோ தெரியல, மனம் மாறி என்னை விட்டு விட்டாள், அவளாலே நான் வீதிக்கு வந்து விட்டேன், அவளிடம் காதல் செய்ததால் நான் அடைந்த பேரு இதுதான்னு சொல்லி தலைவன் வீதி வீதியா பாடிட்டு போவானாம். மடலூர்தல் அப்படின்னு இந்த மரபிற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். கைக்கிளையிலே இதெல்லாம் இலக்கணம் வகுத்தே பேசியிருக்கிறார்கள் தமிழ் இலக்கணக்காரர்கள். அந்த மடலூர்தலை முருகப்பெருமானும் செய்தானாம். மதனன் விடு புட்ப சரபடலமுடல் அத்தனையும் மடலெழுதி நிற்கும் மதி மோகத் தபோதனனே என்ன. மனசு முழுக்க மோகம் தலையெடுத்ததாம் முருகப்பெருமான். மதியெல்லாம் மோகத்திலே திளைத்தானாம். அடுத்த வார்த்தை உடனே என்ன சொல்லிட்டார், தபோதனன் விட்டார். தவத்திலே சிறந்தவன், சதா சிவபூஜை செய்பவர் முருகப்பெருமான். எல்லா பிரதானமான முருகன் கஷேத்திரத்திலேயும் கர்ப்பகிரகத்தில் சுவாமிக்கு பக்கத்தில் அவருடைய சிவபூஜை பெட்டியிலே சுவாமி இருப்பார். எந்த பெரிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சுவாமி சன்னதியிலே சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கும். அதுக்குள்ளே சுவாமி பூஜை பண்ணுற ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும். அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வார்கள். திருச்செந்திலிருந்து தொடங்கி எல்லா இடத்துலையும் உண்டு. திருச்செந்தூரிலே சுவாமி கர்ப்பகிரகத்திலே சுப்பிரமணிய சுவாமி சன்னதியிலே உண்டு. ஆறுமுக பெருமானுக்கு தனியே ஒரு சிவபூஜை உண்டு. ஆறுமுகர் சன்னதியிலே சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு மாடத்திலே ஒரு பெட்டி இருக்கும். தினமும் அவரை பூஜை பண்றார். முருகப்பெருமான் பூஜித்து திருநீர் தரித்து கொண்டிருக்கார். சதா சிவபூஜகர், தபோதனர் இவர். நான் என்ன ஆச்சு அவருக்கு, மதி மோகத்திலே திளைத்தாராம். இது காதல் வயப்பட்டு காமத்திற்கு வயப்பட்டு இல்லை, வள்ளிநாயகி கொண்டிருந்த பக்தி ரசத்திலே தானே தான் மயங்கி போய் தபோதனனே ஆனாலும் அவளுடைய அன்பு குறைவற்ற பக்தி, தான் தனதுங்கிறத கடந்த பக்தியிலே முருகப்பெருமான் மதிமோகம் கொண்டான் என்கிறார். அருணகிரியார் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா தீவிர முருக பக்தர்களுக்கெல்லாம் இது என்ன சுவாமி ஏதோ ஒரு படி இறக்கி சொல்வது போலே இருக்குதேன்னு தோணும் அளவிற்கு பாடி வச்சிருக்கார். அருணகிரி பெருமான் வாக்கிலெல்லாம் நம்ம ஒரு தோஷமும் சொல்ல நினைத்தாலே அபச்சாரம். அதெல்லாம் அது முழுக்க முழுக்க முருகப்பெருமானே பேசிய சொல் தான் அருணகிரி பெருமானுடைய சொல். அப்படி இருக்கும்போது முருகன் அவரை கொண்டு வள்ளி சன்மார்க்கமாகிற ரகசியத்தை உலகிற்கு புலப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு இந்த பாடல்களின் மூலமாக சொன்னார். வள்ளி பதம் பணியும் மனவாளான்னு பாடுறார். வள்ளி பதம் பணிகிறான்னுட்டார். வேற என்ன வேணும்? வள்ளிநாயகி திருவடியிலே முருகப்பெருமான் பணிந்தெழுந்தான்னு சொல்றார். எப்படி இருக்க முடியும் இது? அதனால்தான் இதை காமம் என்ற சொல்லால் அழைக்காமல் நற்காமம் என்று சொன்னார். நமக்கு எப்பயுமே இந்த ஒரு வழக்கம் உண்டு. இப்போ நம்ம நாயன்மாரை சொல்லும்போது கூட நற்சூதர் அப்படின்னு அவருக்கு பெயர் வைக்கிறோம். சூதாடுதல் தப்பு, அது கொடும் பாவச் செயல். பஞ்சமா பாதகத்தை போல அதுவும் ஒரு பாவச் செயலாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூதாடி அதன் மூலம் கிடைத்த பொருளை கொண்டு அடியார்களுக்கு அன்னமிட்டார் ஒரு அடியவர், அவருக்கு நற்சூதர்னு பெயர் வைக்கிறார்கள். அவர் ஆடிய சூது நற்சூதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தீமை தராதது, அதனால் வினைக்கணக்கு வராது. அது அடியார்களுக்கு அன்னமிடுவதற்காக அவர் ஆடிய சூது, அதற்கு நற்சூதுன்னு பெயர் வச்சாங்க. காமம் கொள்ளக்கூடாது, காமத்திற்கு அடிமையாக கூடாதுன்னு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காமத்திற்கு நற்காமம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த காமம் பரிபூரணமாக
பக்தி அனுபவமாக இருப்பது. உன்னை தவிர வேறு ஒருவராலும் என்னை கொள்ள முடியாதுன்னு சங்கல்பமாக இருந்து கொண்டு உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த ஆசையெல்லாம் இறைவன் பக்கலிலே வைத்து உன்னை அடைதல் மட்டும்தான் என்னுடைய தாபத்தை தீர்க்கும் என்ற நிலைக்கு போய் நீ வந்து என்னை கைகொள்ள வேண்டும்னு துடித்து துடித்து இருக்கக்கூடிய தலைமகளினுடைய நிலையிலே நான் எனது என்ற நிலை மறந்து போய் உன்னை தவிர மற்ற ஒன்றையும் நான் சிந்தித்ததில்லை என்ற நிலைக்கு பக்குவத்திலே உயர்ந்த படிநிலைக்கு போய் காத்திருந்த வள்ளிநாயகியினுடைய நிலை அது. அந்த நிலையை ஒவ்வொரு உயிரும் அடைய முடியும். அந்த நிலையை உயிர்கள் அடைந்துவிட்டால் வள்ளிநாயகிக்கு செய்த தொண்டையெல்லாம் அந்த உயிருக்கும் செய்து முருகப்பெருமான் அவர்களை கரம் பிடித்து கொண்டு தன்னிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்களோடு அருணகிரி பெருமான் சொன்னது போலே நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இன்பம் துய்க்கலாம் என்ற பரம ரகசியத்தை வள்ளி சன்மார்க்கம் என்ற பெயரிலே பெருங்கருணை பேராரான அருணகிரி பெருமான் வள்ளல் பெருமான் பாடி வைத்திருக்கார். அருணகிரி வள்ளல்னு சொல்லுவதற்கு காரணம் அவருடைய வள்ளன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் ஒருவரை தவிர இந்த பரமரகசியமான மார்க்கத்தை வேறு ஒருவரும் உபதேசம் செய்து வைக்கவில்லை. அதற்கு பெயரையும் தானே பகிரங்கமாக சொல்லி அருளி உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு பரமரகசியமான இந்த வள்ளி சன்மார்க்க மரபை நமக்கு உபதேசம் செய்து வைத்திருக்கிறார் அருணகிரி பெருமகனாரா. அவருடைய நெறியிலே அவர் காட்டிக் கொடுத்த வள்ளிநாயகி என்ற நிலையிலே வள்ளிநாயகி காட்டிக் கொடுத்த மரபை அம்மா அடியேனுக்கும் அந்த மரபை உபதேசம் செய்துவை, நீயே குருவாக இருந்து அடியேனுக்கு அதை உபதேசம் செய்துவை, நீ சென்ற வழியிலே உன்னுடைய திருவடித்தடங்களை பிடித்து கொண்டு நானும் வந்து நீயாம் நிலையை அடைந்து உன்னுடைய உபகாரத்தினாலே உன் வழியிலே உபதேசம் பெற்று முருகப்பெருமானிடத்தே நீ செய்தது போலே அன்பு செய்யும் அளவிற்கு பக்குவப்பட்டு முருகப்பெருமான் உன் விஷயத்திலே செய்த லீலைகளையெல்லாம் அடியேன் விஷயத்திலும் செய்து அவன் திருவடிக்கு என்னை ஆட்படுத்திக் கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டு அடியவர்கள் வள்ளிநாயகியை முன்னிட்டு கொண்டு வள்ளிநாயகி காட்டிக் கொடுத்த சன்மார்க்க நெறியிலே நின்று முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதை அடியார் பெருமக்கள் திருவடிகளிலே விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என்பழை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.